வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட். ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதுக்கப்புறம் EMIs, இந்த 3 சாப்டருடைய இம்பார்ட்டண்ட் பேட்டர்ன் டைப்ஸ் ஆஃப் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின் ப்ளஸ் ஆல்சோ JEE கொஷின். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் ப்ளஸ் அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, சில இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின் எல்லாமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு அந்த EMI அண்ட் AC கரண்ட் இந்த 2 சாப்டர் நமக்கு சேர்ந்து 3 கொஷின் வரைக்கும் வந்துடும். 2 சேர்ந்து தான் நமக்கு நீட் சிலபஸில் இருக்கும். EMI அண்ட் AC கரண்ட் தான் சரி. அது 2 சேர்ந்து நமக்கு 3 கொஷின், மினிமம் 2 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் EMIs வந்து ஒரு கொஷின். ஸோ ஓவராலாக நமக்கு 3லேருந்து ஒரு 4 கொஷின் இந்த 3 சாப்டர்ஸ் வந்து நமக்கு வந்துடும். மினிமம் 3 வந்துடும், அப் டு 4 வரைக்கும் மேக்ஸிமம் இந்த 2 சாப்டர்ஸ்லேருந்து கவர் ஆகும். அதனால தான் நம்ம இதில் ஃபுல்லாக அப்படியே இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ப்ராப்ளம் தான் இருக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கும். EMIஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். சில நேரத்தில் இந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, காமாரே, ஆல்ஃபா, இந்த காமாரே, UV ரே, எக்ஸ்ரே, லைக் தட். அந்த மாதிரி அந்த ரேவோடைய யூசஸ் எல்லாம் இருக்குது. விசிபிள் ஆரம்பிச்சு இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ் எல்லாமே. ஸோ இதில் இருந்து ஏதாவது கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சிம்பிளாக தான் இருக்குது EMIஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ப்ராபகேஷன் டைரக்ஷன், இதை பேஸ் பண்ணி கொஷின் இருக்கும். கிளியரா? இதுதான் இதில் ப்ரைமரியாக இருக்கும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம், ஸோ ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ், 𝑬𝒙𝒑𝒏𝒄 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீட் 2026க்கானது. ஸோ அதனால் யாராவது இன்னும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க, இன்னும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதனுடைய ஆஃபர் நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் 499 தான். அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ஆக்சஸ் 4 ஆஃப்லைன் டெஸ்ட் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நம்மளுடைய இதில் வந்துட்டு இப்போ கோர்ஸ் போயிட்டுருக்கா 1 இயர் அண்டு 2 இயர்ஸுக்கு. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை நீங்கள் யாராவது ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா, ஸோ மறக்காமல் ஆஃப்லைன் கிளாஸ் அந்த ஃபுல் டைம் கோர்ஸ் 1 இயர் அண்டு 2 இயர்ஸ் கோர்ஸை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நமக்கு அது இன்க்ளூடிங் ஸ்காலர்ஷிப் இருக்குது, நிறைய உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் போய்ட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரும் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூ கேன் கோ அண்ட் சி டைரக்ட்லி நம்மளுடைய தமிழ்நாடு ரீஜன் இருக்கக்கூடிய வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ இந்த ரீஜன்லாம் இருக்குது. சரியா? ரைட், போகலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன சாப்டர்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதில் வரக்கூடிய கொஷின் மோஸ்ட்லி சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்குன்னா, இன்டியூஸ்டு EMF கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இன்டர்லிங்க் பண்ணுவாங்க. இன்டியூஸ்டு EMF கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பேசிக் ஃபார்முலா, ஃபேரடேஸ் லாவுடைய அந்த ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் கேஸுக்கு நம்ம இன்டியூஸ்டு EMF ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் கேஸுக்கு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்கே கொஷின் இருக்கும். ஸோ வாங்க இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். A circular coil of radius 10 cm and 15 turns is rotated about its vertical diameter with an angular speed omega கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. சாரி. ஸோ கிவன் என்னென்னு பாருங்க, ரேடியஸ் R கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துக்கிறாங்க N. கரெக்டா? தென் ஒமேகா ஆங்குலர் ஸ்பீடு கொடுத்துக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க B. கரெக்டா? தென் இஃப் த க்ளோஸ்டு லூப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில், ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த கரண்ட் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த கேஸில். கரண்ட்டுடைய ஃபார்முலா ஓம்ஸ் லா அப்படின்னு நமக்கு என்ன வரும் அப்படின்னா, I is equal to V/R. இங்கே Vக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா E/R. இங்கே இது இன்டியூஸ்டு EMF அந்த டாப்பிக்கில் வரதுனால EMFனாலே வோல்டேஜ், அதுவும் நமக்கு தெரியும். கரெக்டாக? தட் இஸ் ஆல்சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ I is equal to V/R, அதே ஃபார்முலா தான் அங்கே அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். Vன்றது வோல்டேஜ், EMF ஆல்சோ வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது இன்டியூஸ்டு EMF. ஸோ I equal to E/R. இப்போ நமக்கு இந்த கேஸுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இன்டியூஸ்டு EMF E என்ன அப்படின்றது தெரியணும். கரெக்டாக? அப்போ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்துட்டோம். அதில் தெரிஞ்சிச்சு சர்க்குலர் காயில்னு சொல்லிட்டாங்க. ஸோ சர்க்குலர் காயில், அதுக்கப்புறம் ஒமேகா இருக்குது, ரேடியஸ் இருக்குது, தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேஸுக்கான இன்டியூஸ்டு EMF
கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா என்ன வரும்? induced EMF is equal to NBA⍵. Do you remember this formula? Circular coil induce ஆகிற induced EMF formula NBA⍵. ஸோ n கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, ஏரியா இங்கே என்ன ஷேப் இது சர்க்குலர் ஷேப் அப்படின்றதுனால இங்கே என்ன வரும்? NBAவுக்கு பதிலாக πr² இன்ட்டு ஒமேகா. இதுதான் என்னது இந்த கேஸுக்கான இன்டியூஸ்டு EMF உடைய ஃபார்முலா. அப்போது தேர்ஃபோர் கரண்ட்டை நீங்கள் எப்படி எழுத முடியும்? கரண்ட் I is equal to, ஓகே நான் இந்த இடத்துல 2 R வரதுனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ரேடியஸ் அது ரெசிஸ்டன்ஸ் வரதுனால நான் இதை என்ன எடுத்துக்கிறேன்? ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ரேடியஸ்னு எடுத்துப்போம், ஏன்னா இங்கே 2 R ஒரே ஆர் போட்டால் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம், சரியா? இது ரேடியஸ், இது ரெசிஸ்டன்ஸ், ரெண்டுமே ஆர் சிம்பிள் வரனால நம்ம கன்ஃபியூஷன் வேணாம். ஸோ ஸ்மால் ஆர் ரேடியஸ்னு வச்சுக்கிறேன், கேபிட்டல் ஆர் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அப்போ தான். ஸோ அப்போ ஐ எப்படி எழுதலாம்? இதுலேருந்து கண்டுபிடிக்க வேண்டிய கரண்ட்டை I equal to NB⍵r² into ஒமேகா divided by resistance R. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். I equal to சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. என்ன எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 50 டர்ன்ஸ், 50 இன்ட்டு B எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 7 × 10⁻², 7 × 10⁻², தென் πr². இங்கே 7 வந்துருக்கிறதுனால பை 22/7 எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸி. பை வேல்யூ எப்போ எப்படி எடுக்கணுன்றது தெரியணும். ஜென்ரலாக நம்ம இந்த 22/7 எப்போ எடுப்போம் அப்படின்னா, இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருந்துச்சுன்னா 14 இல்லை 7 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வேல்யூஸ் எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? இதை எடுத்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எலிமினேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பை ஆர் என்ன கொடுத்துருந்தாங்க இங்கே? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டரு மீட்டருக்கு மதியம் என்ன வரும்? 10 × 10⁻², இல்லையா? 10 × 10⁻² மீட்டர். இன்னும் அது ஒரு 2 0 கேன்சல் ஆச்சுன்னா சிம்பிளாக என்ன வரும்? இன்னும் சிம்பிளாக எப்படி எழுதலாம்? இதில் அந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா 10⁻⁻1 மட்டும் தான் ஃபைனலாக இருக்கும். 10⁻⁻1 மீட்டர். ஸோ தட் இஸ் 10⁻⁻1. அதுக்கப்புறம் ரேடியஸ் ஸ்கொயர்ன்றதுனால என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? 10⁻⁻1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இன்ட்டு ஒமேகா எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஒமேகா? ஒமேகா 20 radian/second, அது வந்து 20 ஹோல் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? அதுவும் 20. புரிஞ்சுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இந்த மாதிரி ஃபார்முலா கரெக்டாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்கும். ஃபார்முலா கண்டுபிடிச்சா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த 20 கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பாருங்கள், இந்த 7ம் இந்த 7ம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மீதி என்ன இருக்குது பாருங்கள், இது 22 × 50 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 22 × 50 மல்டிப்ளை பண்ணால் 110 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கே எஸ் ஓகே 2 0 வரும் இல்லையா? மீதி இங்கே என்ன வருது பாருங்கள், 10⁻⁻2 இங்கே இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் இது என்ன ஆகிடும்? 10⁻⁻2. கரெக்டா? எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக இருந்துருக்குதா? எஸ் கரெக்ட். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1100 இன்ட்டு இது 10⁻⁻4. அப்போ 4 டெசிமல் ஃப்ரண்ட்டில் வைங்க, என்ன கிடைக்கும்? 10⁻⁻2 10⁻�4 ஆகிடும். ஸோ அப்போ 0. இந்த 4 டெசிமல் ஃப்ரண்ட்டை வச்சுனா லாஸ்ட்டில் 0க்கு வேல்யூ இல்லை இல்லையா? அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 0.11 ஆம்ஸ். 0.11 அப்படின்னு கிடைக்கும். ரைட்? ஸோ ஆன்சர் இருக்கா பாருங்கள். கரெக்டா? 0.11 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டைரெக்டாக ஃபார்முலாவை ரிலேட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அதை எப்படி ஈஸியாக எலிமினேஷன் பண்ணுறதுன்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நீட் கொஸ்டின் இது.
a big circular coil of 1000 turns and average radius 10 meter is rotating about its horizontal diameter 2 radian per second. The vertical component earth magnetic field places 2 into 10 to the power minus 5 Tesla magnetic field கொடுத்துறாங்க. இங்கே resistance கொடுத்துருக்காங்க. resistance என்ன கொடுத்துருக்காங்க? 12.56 ohm. The maximum induced current. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தா அதே டைப் ஆஃப் கொஷின், அது ஒரு பேட்டர்ன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இங்கே பேட்டர்ன் டைப்ஸ் ஆஃப் கொஷின் நிறைய பார்ப்பணும். இப்போ இது நீட்டில் கேட்ட கொஷின், முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே டைப் ஆஃப் கொஷின் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1000. இதை எப்படி எழுதிக்கலாம்? 10 power 3ன்னு எழுதிக்கலாம். ஆவரேஜ் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஆல்ரெடி மீட்டரில் தான் இருக்கிறாங்க, நம்ம அதை கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அதே கேஸ் ஒமேகா கொடுத்துட்டாங்க. ரைட். இஃப் வெர்டிகல் கம்பெனி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க 2 into 10 power 5 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் கேஸு. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த 12.56 பார்த்தா உங்களுக்கு என்ன டக்கு ஞாபகம் வருது? பை வேல்யூ நான் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? பேசிக் மேக்ஸ் கிளாஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான வேல்யூஸ் கொடுத்துருந்தேன். பைனா 3.14, 2 பைனா என்ன வந்திருக்கும்? 6.28. 4 பை அடிக்கடி இதில் 4 பை ரிப்பீட் ஆகும் சொல்லியிருந்தேன். 4 பையோட வேல்யூ தான் என்னது? 12.56. அப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதே கேஸ் தான், I equal to E/R. போன கேஸில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா. ஈக்கு பதிலாக NBA ஒமேகா டிவைடட் பை R. NB ஏரியாவுக்கு பதிலாக என்ன வரும்? பை R ஸ்கொயர். ஏரியாவுக்கு பதிலாக பை R ஸ்கொயர், சரி ஸ்மால் ரெடியூஸ் யூஸ் பண்ண இல்லையா, அதே இங்கே யூஸ் பண்ண பை R ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா பை R. இதான கரண்ட்டு. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐ என்னப்பா, என் என்ன வந்திருக்கு? 1000 tons, 10 to the power 3. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? 2 into 10 power minus 5, 2 into 10 to the power minus 5. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பைக்கு பதிலாக இங்கே பைக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? பை ஆர் ஸ்கொயர் சொன்னோம் இல்லையா. லிசன், பையனே வச்சுக்க போகிறேன். ஏன்னா 12.56னா 4 பையனை மாற்றிடுவேன். ஸோ அதனால் இது பையனே இருக்கும். ரைட். ஸோ அது இங்கே வேணால் எழுதிக்கோங்க. இதனுடைய வேல்யூ 12.56ன்றது எதுக்கு ஈக்குவல்? 4 பைக்கு ஈக்குவல். 4 பைக்கு. இதை நான் ஆல்ரெடி ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். பைனா 3.14 இந்த ஃபார்மெட்டில் அடிக்கடி கொடுப்பாங்க இந்த மாதிரி காம்பினேஷனில். 6.28 இல்லை 0.628 அதான் இந்த மாதிரி 2 பைக்கு மாற்ற முடியும். 6.28 4 பை. ஏன்னா மியூ நாட் வேல்யூ வந்து 4 பை to 10 to the power minus 7. ஸோ அதனால் அதில் 4 பைக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க? இந்த மாதிரி, சாரி 12.56. ரைட். அப்போ பையனை அப்படியே வச்சுக்கிறேன். எனக்கு கேன்சல் ஆகிடும் அது ஈஸியாக. ஆறு என்ன கொடுத்துருந்தாங்க? ரேடியஸ் வந்து 10 மீட்டர். அப்போது ஸ்கொயருன்றதுனால 10 ஸ்கொயர். ஒமேகா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2 radian per second. 2 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 4 பை. 12.56 இதுக்கு ஈக்குவல் 4 பைக்கு ஈக்குவல். கேன்சல் பண்ணுங்கள். பை கேன்சலா? ஸோ இங்கே ஈஸியாக கேன்சல் ஆச்சு. அதனால் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, அது ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். தென் இந்த 2ம் 4ம் கேன்சல் ஆகிடும். 2 into 2 4 இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 10 to the power plus 3 10 to the power 2 plus 5 ஆகிடும். ஸோ அப்போ 10 power plus 5 10 power minus 5 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? 1 ஆம்பியர். கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? இந்த கேஸில் 1 ஆம்பியருக்கு ஈக்குவல். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நீட் 2022 கேட்ட கொஷின். முன்னாடி பார்த்த கொஷின் இதுவும் ஒரே டைப் தான். இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன், டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய கொஷின். ஸோ இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். அது அப்படியே நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்துட்டு நீட்டில் அப்படியே ரைட் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. இதில் இதுதான் நமக்கு க்ளூ. இங்கே நீங்கள் யோசிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து டைம் எடுக்கும். இந்த 12.56ன்றது 4 பைக்கு ஈக்குவல் அப்படின்றது ஞாபகம் இருந்ததுன்னா பையை எலிமினேட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதில் ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இது. ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ஜேஇ கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ காயில் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன் இஸ் வேரிங் அக்கார்டிங் டு த ரிலேஷன். ஃப்ளக்ஸோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க, வெபர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க யூனிட்டு. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் 5 ohm அப்படின்னா தென் இன்டியூஸ்டு கரண்ட் த்ரூ த காயில் அட் t = 2 செகண்ட் என்னவாக இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதே கேஸு தான். கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? I = E/R.
வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் I is equal to E by R. இங்கே இன்டியூஸ்ட் EMF சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸுக்கும் இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிறது மாறும். ஏன்னா இன்டியூஸ்ட் EMF நம்ம நிறைய கேசஸ் அதில் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து இன்டியூஸ்ட் EMF ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா E is equal to d∅ by dt, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். சில கேஸ் வந்து காயில் இப்போ பார்த்து பாருங்க, அதுக்கு அந்த கேஸுக்கான ஃபார்முலா என்ன, அது மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். சரி, இன்னொரு கேஸில் வந்து அந்த ரெக்டாங்குலர் மூவிங் ராடு வந்து போகும்போது இன்டியூஸ்ட் EMF is equal to BLV அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனுக்கு நம்ம என்னென்னலாம் வந்துருக்குது நான் ஃபார்முலா ஷீட்டில் அதை கிளியராக கொடுத்துருக்குறேன். ரைட். ஸோ நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் 12th ஃபிசிக்ஸ் ரிவிஷன் கொடுத்தேன் இல்லையா, கம்ப்ளீட் 12th ஃபிசிக்ஸ் ரிவிஷன் கொடுக்கும்போது இஎம்ஐயில் முக்கியமான ஃபார்முலா எதுன்றதெல்லாம் அதுலேயும் கொடுத்துருக்குறேன். ரைட். இந்த கேஸில் இந்த EMF இந்த கேஸில் வந்துட்டு ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF is equal to d∅ by dt. ஜென்ரலாக மைனஸ் d∅ by dt ஒரு இன்டியூஸ்ட் EMF கேஸுக்கு மேக்னிடியூட் எழுதும்போது நம்ம நெகட்டிவ் எடுக்க மாட்டோம். ஸோ நம்ம மேக்னிடியூட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நோ இஷ்யூ. ரைட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். d by dt ஃப்ளக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, 5t³ ப்ளஸ் 4t² ப்ளஸ் 2t அப்புறம் -5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, 5 into t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t², n x power n - 1 டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்ம் ஞாபகம் இருக்கு இல்லையா, 3t² ப்ளஸ் இங்கே வந்துட்டு 4 into t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t ப்ளஸ் 2 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கரெக்டாக? ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 15t² 5 into 3 ப்ளஸ் 4 into 2 8, 8t ப்ளஸ் 2 கிடைக்கும். இப்போ இதான் என்னது EMF. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, t ஈக்குவல் டு டைம் கொஸ்டினில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். t என்ன கொடுத்துக்கிறாங்க, t ஈக்குவல் டு 2 செகண்டாக இருக்கும்போது என்ன EMFனு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதில் கரண்ட்டில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ண I ஈக்குவல் டு E by R. அப்போது t ஈக்குவல் டு 2 செகண்டாக இருக்கும்போது EMF என்னவாக இருக்கும், அங்கே tக்கு பதிலாக 2ன்னு மாற்றணும். 15 into 2² ப்ளஸ் 8 into 2 அதுக்கப்புறம் ப்ளஸ் 2. ரைட். அப்போ 15 into 2² 4, 8 into 2 16 ப்ளஸ் 2. கரெக்டாக? அப்போ 15 into 4 எவ்வளோ வருது, 60 ப்ளஸ் இது வந்து ஒரு 18, டோட்டலாக 78 வோல்ட்டு. இதான் EMF. அப்போ தேர்ஃபோர் கரண்ட்டு கண்டுபிடிங்க. கரண்ட் I ஈக்குவல் டு தேர்ஃபோர் I ஈக்குவல் டு E by R. E எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 78. R எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ். கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஷினில் R எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 5 Ω இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். R வந்து 5 Ω. ஸோ அப்போ இங்கே 5ன்னு போட்டிங்கன்னா அப்போ எலிமினேட் பண்ணுங்கள், அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். எத்தனை டைம்ஸ் எழுதலாம், இது 1 டைம் 7ல் ரிமைனிங் 28. அப்போ 5ஆ, கரெக்டா? பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா 25 அப்புறம் 3 30. ஸோ 15.6 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, ஃபாலோ பண்ண முடியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? வெரி குட். இந்த கொஸ்டின் பாருங்க. A rectangular coil have 100 turns and cross sectional area 5 into 10 to the power minus meter square கொடுத்தாங்க, ஏரியா கொடுத்துறாங்க. Placed perpendicular magnetic field 0.2 Tesla. If the magnetic field drops from 0.05 Tesla in 0.5 second, அப்போ the magnitude of the induced EMF in the coil என்னவா இருந்திருக்கும்? magnitude of the induced EMF. listen, இது நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் அதே கேஸ் தான். induced EMF is equal to நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா என்னது, induced EMFக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது மேக்னிடியூட் நெகட்டிவ் எழுத போகிறது இல்லை. induced EMF is equal to n into d∅ by dt, that is n into d∅ by dt. அதர்வைஸ் கன்வீனியன்ட்டாக இந்த மாதிரி வேல்யூஸில் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி டீயில் கொடுக்காம வேல்யூஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வேறு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணால் அதே ஈக்குவலண்ட்டாக is equal to n into delta phi by delta tன்னு சொல்லலாம்.
போன கேஸில் ஃப்ளக்ஸ் வந்து வேரியபிள் கொடுத்தாங்க டைமில் ஃபை ஈக்குவல் டு சம் டி ஸ்கொயர் டி கியூப் அந்த மாதிரி கொடுத்தாங்க, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதாக இருந்து. இது வந்து அவங்க ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஃபைனல் இனிஷியல் கொடுத்துருவாங்க. இதில் எது சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கேஸில் ஃப்ளக்ஸுடைய ஃபார்முலா ஃபை எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஃப்ளக்ஸு ஃபை இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா BA cos theta. ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸாக இருந்தால் EA cos theta, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா இன்ட்டு cos theta. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக இருந்தால், ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் என்ன சிம்பிள் ஆக்சுவலாக இன்னும் கரெக்டாக போனோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கரெக்டாக BA. இப்போது ஃப்ளக்ஸ் இங்கே வேரியபிள். அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். வேரியபிளாக இருந்தால் எப்படி எழுதுவீங்க? டெல்டா ஃபை பி ஈக்குவல் டு இந்த கேஸில் ஏரியா சேஞ்ச் ஆகலை. எது சேஞ்ச் ஆகுது? ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.2 டெஸ்லாவிலிருந்து 0.5 டெஸ்லாவாக சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ டைமில்? 0.5 செகண்டில். அப்போ இங்கே வேரியபிள் வந்துட்டு என்னது? ஏரியா கிடையாது, ஏ இன்ட்டு டெல்டா பி. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா எப்படி எழுதியிருக்கிறேன்னு? அதே கேஸ் தான் இது. ஸ்டாண்டர்டாக ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. இங்கே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த கேஸில் ஏரியா சேஞ்ச் ஆகலை, ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்? இங்கே ஏரியா கான்ஸ்டன்ட்டு, வேரியபிள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், அது டெல்டா பி. அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ தேர் ஃபோர் இ ஈக்குவல் டு, இது ஒரு சில டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் போட உங்களுக்கு பழக ஆரம்பிக்கும். n இன்ட்டு டெல்டா ஃபைவ் பி பை டி போடுறோம் இல்லையா? அதில் டெல்டா ஃபைவ் பிக்கு பதிலாக இப்போ என்ன போடலாம்? ஏ இன்ட்டு டெல்டா பி. ஏ கான்ஸ்டன்ட், அதை தனியாக வச்சிடுறோம். ஸோ அப்போ டெல்டா பி மேக்னெட்டிக் ஃபீல்டு பை டெல்டா டி. இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா, இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? டெல்டா ஃபைவ் பிக்கு பதிலாக ஏ டெல்டா பி போடும்போது n இன்ட்டு ஏ தனியாக வச்சுருது கான்ஸ்டன்ட்டு. இப்போ வேரியபிள் டெல்டா பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது சம் டைம் இன்டர்வெல்ல. ஸோ இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க? n வந்துட்டு 100 டன்ஸ். ஸோ 100 எப்படி ஆகலாம்? 10 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஏரியா 5 × 10 பவர் மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி, பிரச்சனை இல்லை. 5 × 10⁻³ இது ஏரியா. அடுத்தது பாருங்கள், சேஞ்ச் இன் இது ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இது 0.2, இது எவ்வளோ? 0.05. ஸோ அப்போ 0.2லேருந்து 0.2 மைனஸ் 0.05 divided by 0.2 divided by minus 0.05 ஃபஸ்ட்டு divided by எவ்வளோ வரும்? டெல்டா டி எவ்வளோ டைம் இன்டர்வலில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 0.5 செகண்டில். 0.2 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து 0.05 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ டைம் எடுக்குது சேஞ்ச் ஆகுறதுக்கு? டெல்டா டி 0.5 செகண்ட். இவ்வளோதான். இதை கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக ஸ்டெப்ஸ் டெரைவ் பண்ணி போட்டிருக்கிறேன், எப்படிலாம் அதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ரைட். ஸோ இதை எப்படி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயரும் இது மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். இது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சுன்னா ஈஸியாகவே கால்குலேஷன் போட முடியும். நீங்கள் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி போடலாம். அதர்வைஸ் வி கேன் டூ another one மெத்தட். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இதை இந்த 5 இதையும் கேன்சல் பண்ணால் இது 1 டைமு, இது என்ன ஆகிடும்? 0.1 கரெக்டாக? 0.1 × 5. இதை நான் என்ன பண்ண போகிறேன்? இது அப்படியே நான் கேன்சல் சப்ராக்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே. நான் இது வந்து 10⁻−2க்கு கொண்டு வர போகிறேன். 0.2வை 20 × 10⁻−2க்கு மாற்ற போகிறேன். மைனஸ் 0.05வை 5 × 10⁻−2. ஸோ அப்போ இந்த -2 ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? இது 0.05 ரெண்டு டெசிமல் ஃப்ரண்ட்டில் கொண்டு போனோம்னா இது 2 டெசிமல் ஃப்ரண்ட் 0 கேன்சல் ஆகிட்டு 0.2 கிடைக்கும். ஏன்னா 10⁻−2 காமனாக இருந்தால் வெளியில் எடுத்துடலாம். அதனால் டிவைடட் பை 0.1 1 × 10⁻−1 எழுதிக்கிறேன். 0.1 எப்படி எழுதலாம்? 1 × 10⁻−1. இப்போ இது ரெண்டுமே 10⁻−2 காமனாக எடுத்துகிட்டா 20 - 5 என்ன ஆகிடும்? எனக்கு 15 ஆகிடும். 20லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 15 × 10⁻−2. இது ரெண்டு காமன் வெளியில் எடுத்துகிட்டா இது ரெண்டு கேன்சல் சப்ராக்ட் ஆகிடும். இந்த 10⁻−1 மேலே வந்து என்ன ஆகிடும்? 10⁻+1. அவ்வளோதான். அப்போது இதை சால்வ் பண்ண என்ன ஆகும்? இந்த -2 +1 இங்கே கேன்சல் ஆச்சுன்னா மீதி இங்கே ஒரு -1 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 10⁻−1 இங்கே சப்ஸ்டிட் பண்ண 1.5. ஸோ அப்போ 1.5 EMF தானே கேட்டிருக்கிறாங்க, வோல்ட் மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு? 0.15 வந்திருக்குதா? 0.15
10⁻⁻2 வரணும். அப்போ அங்கே எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு மைனஸ் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி ஒரு 10⁻⁻1 இங்கே இருக்குது. இது நான் போட மறந்துட்டேன். இங்கே இந்த 10⁻⁻1 இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது. இங்கே ஒரு 10⁻⁻1 நான் போட மறந்துட்டேன். ஸோ அப்போ இந்த 10⁻⁻1 போட்டுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டெப்பை இப்படி இங்கே முடிச்சுட்ருக்கலாம். அது கரெக்டு தான். அந்த ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டேன் நான். பட் எனிவே அந்த 1.5 நமக்கு கிடைக்கும் போது ஆன்சர் முடிஞ்சுதாங்க. இங்கே என்ன ஆகிடும்னா 10⁻⁻1 10⁻⁻1 கேன்சல். ஸோ அப்போ 15 × 10⁻⁻2 கிடைக்கும். ஸோ அப்போ 0.15 ஆம்பியர். சரியா? அந்த ஒரு 10⁻⁻1 இங்கே இந்த இடத்துல இதை மிஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பட் எனிவேங்க 0.15 நமக்கு 1.5 கிடைச்சிச்சு. அதுக்கே முடிஞ்சு போச்சு. இங்கே வேறு எதுலையுமே 1.5 கிடைக்கல மேக்னிடியூடில். தெரியுதா? இதில் மட்டும் தான் என்ன கிடைச்சிருக்கு 0.15. மீதி எல்லாம் 4, 3, 5. ஸோ அதனால் 1.5 1.5 அதுக்கப்புறம் அதை டேலி பண்ணி அந்த பொசிஷன் கொண்டு வரணும். ஸோ அதனால் இந்த 1.5 இங்கே வரும்போது ஆன்சர் முடிஞ்சுது. இதுதான் மேக்னிடியூட் வேல்யூ. அந்த 1.5 வேல்யூ தான் வரப்போகுது. கரெக்டாக அந்த 10 பவர் சிம்பிளிஃபை பண்ணும்போது கரஸ்பாண்டிங் வேல்யூவாக நமக்கு இங்கே வந்துடும். சரியா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். எ காயில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 10 ohm அண்ட் இண்டக்டன்ஸ் 5 Henry கனெக்டட் டு 100 volt பேட்டரி. எனர்ஜி ஸ்டோர்டு. எனர்ஜினாலே இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த டாபிக் எல்லாத்துலேயுமே என்ன வரும்? எனர்ஜி ஸ்டோர்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு அர்த்தம். இதில் இண்டக்டன்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு ½ Li². இதுதான் என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டார். ஓகே. இதில் எல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் இண்டக்டன்ஸ் ஹென்ரி. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே ஆர் கொடுத்துருக்குறாங்க. பொட்டன்ஷியல் என்ன கொடுத்துட்டாங்க? வி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? இல்லைனா ஈ எடுத்துக்கலாம். இதனால போட்டுக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் அ பொட்டன்ஷியல். ரைட். இப்போது ஐ கரெக்டாக கொடுக்கல டேரெக்டாக. ஆனால் ஐயை நான் கனெக்ட் பண்ண கால்குலேட் பண்ண முடியும். எப்படி? ஐ ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? V/Rக்கு ஈக்குவல். அப்போ அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணால் கரண்ட் எனக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் இது ஈஸியாக அந்த யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஐக்கு பதிலாக இங்கே V/R அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதனால் ½ எல் வந்துட்டு 5. வி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 100 volt. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10. அப்புறம் இந்த ஹோல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? இந்த 0 கேன்சல். கரெக்டாக? ஸோ ஈக்குவல் டு ½ 5 × 5 இது என்ன ஆகும்? 10 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 100 ஆகிடுமா? 10 ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க 100. அப்போ இந்த 2வும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 இதையும் கேன்சல் பண்ண இது 100 இல்லையா? இந்த 2வும் இதை கேன்சல் பண்ணால் 50. ஸோ 250 ஜூல் எனர்ஜி இல்லையா? அதனால் 250 ஜூல் இஸ் த ஆன்சர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இங்கே ஜூல் தான். சரியா? இந்த இஆர்ஜி வந்து அதர் யூனிட்டு. ஸோ இங்கே நமக்கு ஜூலில் தான் இருக்கும். அதனால் கன்வர்ஷன் பிரச்சனை கிடையாது. இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ரைட். போலாமா அடுத்த கொஸ்டின்? புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 0.05 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டெசிமலில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் 5 × 10⁻⁻², அந்த ஹோல் வேல்யூ × 10⁻⁴ மாற்றிக்கோங்க டெசிமல்லாம். அப்போ தான் சால்வ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. டெசிமலில் போட்டு குழப்பம் கிடையாது, தேவையில்லை. ஏரியா சேஞ்சஸ் ஃப்ரம் ஏரியா சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எது சேஞ்ச் ஆகுது? டெல்டா ஏ சேஞ்ச் ஆகுது. ஏரியா சேஞ்சஸ் 101 cm² 100 cm² சேஞ்ச் ஆகுது. வித்தவுட் சேஞ்சிங் த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகலை. ரெசிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் கிவன். த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது? அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்துட்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகிருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? டூரிங் திஸ் பீரியட். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ இப்போ எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கொஞ்சம் இதெல்லாம் யோசித்து டிரைவ் பண்ணுற வேண்டிய கேஸாக இருக்கும்.
இந்த டெரைவ் பண்ணால் எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஃபார்முலா என்னது? I is equal to E/R. கரெக்டாக? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தோன்னா என்ன மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கல, அப்போ ஒன்லி ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவல்? டெல்டா ஃபை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் பை டெல்டா டி பை ஆர். கரெக்டாக? இதானே இஎம்எஃப். இஎம்எஃப் உடைய ஃபார்முலா இதானே. இஎம்எஃப் மேலே என்ன எழுதலாம்? ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டெல்டா ஃபை, அதாவது d∅b/dt சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா டெல்டா 5b/டெல்டா டின்னு எடுத்துப்போம். சரியா? ரெண்டுமே ஒரே மணி தான். ஸோ நார்மலாக டிஃபரன்ஷியேஷன் வந்து வேரியபிளில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ இதை மாடிஃபை பண்ணுவோம். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எழுதிக்கிறேன். டெல்டா 5b இது கீழே மல்டிப்ளை பண்ணால் r × டெல்டா டி ஆகிடும். இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் வந்துடும். இப்போ இதான் அந்த ஃபார்மேட்டே எனக்கு கிடச்சிருக்குது. ரைட்? அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறோம். இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? சார்ஜ் கேட்டிருக்கிறாங்க. கரண்ட்டுக்கும் சார்ஜுக்கு உள்ள ஃபார்முலா என்ன? இந்த டெல்டா டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. I × டெல்டா டி ஈக்குவல் டு டெல்டா 5b/r. வாட் இஸ் கரண்ட்? வாட் இஸ் சார்ஜ்? I × டெல்டா டினா கரண்ட்ன்றது என்னது? டெல்டா q/டெல்டா டி dq/dt. ஓகேவா? இன்ஸ்டன்டேனியஸாக சொல்லும் போது dq/dt. ஸோ இங்கே டெல்டாவில் இந்த மாதிரி டெல்டாவில் சொல்லும்போது டெல்டா q/டெல்டா டி. இதான் என்னது? கரண்ட்டுக்கான ஃபார்முலா. அப்போ கரண்ட் இதிலிருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? கரண்ட் கூட சார்ஜ். கரண்ட் I × இந்த டெல்டா டியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எதுக்கு ஈக்குவல் ஆகிடும்? டெல்டா க்யூக்கு. ஸோ அப்போ I × டெல்டா டிக்கு பண்ணால் இப்போ என்னென்னு மாற்ற முடியும்? டெல்டா க்யூன்னு மாற்ற முடியும் இந்த ஈக்குவேஷனை. சொல்கிறது புரியுதா? சில நேரத்தில் சார்ஜும் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஷினை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட பாருங்கன்னா அந்த ஃப்ளோ வந்துடும். ஸோ I × டெல்டா டிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? டெல்டா க்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக டெல்டா க்யூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு டெல்டா 5b இருக்குது பாருங்கள். இந்த 5bனா என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸு. 5bயோடைய ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு 5b ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு BA cos θன்னு பார்ப்போம். நமக்கு எல்லாமே ஐடியல் கேஸ் தான். தீட்டா வந்து என்னது? 0 டிகிரி டிவைடட் பை டெல்டா டி. கரெக்டாக? இந்த கொஷினில் எது வேரியபிள்? டெல்டா டி கிடையாது, அதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குது? இங்கே பை r இருக்குது. இங்கே சொல்கிறது புரியுதா? ஏன் டெல்டா டி இல்லை? அதை தான் இங்கேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு பதிலாக டெல்டா க்யூன்னு மாற்றிட்டோம். அப்போ இங்கே இருக்கிறது டெல்டா க்யூ, இது மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ இங்கே வேரி ஆகுறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ஏரியா தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ பியை வெளியே எடுத்துக்கோங்க. பி வந்து கான்ஸ்டன்டானால் வெளில வரும். வேரியபிள் வந்து டெல்டா ஏ மட்டும்தான். இதான் ஃபார்முலா. இப்போ இந்த கேஸுக்கு நம்ம டெரைவ் பண்ணால் இதான் வந்துருக்குது. புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டு, டெல்டா ஏ தான் வேரியபிள். அப்புறம் சார்ஜ் கேட்டுக்கிறதுனால டெல்டா க்யூ கிராஸ் மல்டிப்ளை I × அது அவங்க எவ்வளோ சார்ஜ், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்குன்னு கேட்டுருக்காங்க. ரைட்? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் வேல்யூவை. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு 5 × 10⁻². மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? 5 × 10⁻². ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். 101 to 100. இதான் என்னது? டெல்டா ஏ. அப்போ இதுலேருந்து இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும்? 101லேருந்து இதை சப்ராக்ட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? டெல்டா ஏ 101 - 100 வந்துட்டு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றினீங்கன்னா என்ன வரும்? 1 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் அர்த்தம். சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றினோம்னா 10⁻². சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா அப்போ 10⁻² ஹோல் ஸ்கொயர். அப்போ சிம்பிளாக நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம்? 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். அப்போது டெல்டா ஏவுக்கு பதிலாக 10⁻⁻4. ஏன்னா எஸ்ஐ யூனிட் இருக்கணும் கம்பல்சரி. அதனால் ஆர் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள்? 2 Ω. ஆர் வந்து இங்கே 2. ஸோ அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5/2 என்னென்னு எழுதலாம்? 2.5 × 10⁻⁻6. இப்போ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே இருக்குது. 2.5 இருக்குது. அப்போ சில நேரத்தில் இந்த -10⁻⁻6க்கு போல் மைக்ரோ போட்டுருவாங்க. ஸோ அப்போ 2.5 மைக்ரோ குழுன்னு அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே டேரெக்டாகவே அப்படியே இருக்கிறதுனால 2.5 × 10⁻⁻6 இஸ் த ஆன்சர். புரியுதா? ரைட்? ஃபாலோ பண்ண முடியுதா? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வாங்க. இது வந்துட்டு இது ஜேயில் கேட்ட டைரக்ட் ஃபார்முலா.
இதில் என்னென்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப்ல ஞாபகம் வச்சுக்க முக்கியமான ஃபார்முலா இருக்குன்னா அதை கொடுத்துட்றேன். இது வந்து என்னென்னா ரெண்டு டைப் ஆகும். இது வந்து நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இது அந்த ப்ராப்ளமில் வரக்கூடிய டெரிவேஷன். இது ஆக்சுவலாக டெரைவ் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கொண்டு வருவாங்க. இதனுடைய ஃபார்முலா வந்துட்டு half of b omega r ஸ்கொயர்னு வரும். ஃபார்முலா என்ன வரும்னா இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த இடத்துல ஒரு ரொட்டேட்டிங் ராடு இருக்குது. அந்த ராடு ரொட்டேட் ஆகுறதுனால எவ்வளோ இன்டியூஸ்ட் எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்துட்டு half of, இது ஒரு ஃபார்முலா. ஸோ சில நேரத்தில் ரேடியஸ் கொடுப்பாங்க, சில நேரத்தில் லென்த்து கொடுப்பாங்க. இந்த ராடுடைய லென்த்து தான் ரேடியஸு. ஸோ ஆருக்கு பதிலாக எல்லுன்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். அதர்வைஸ் half of b omega ரேடியஸ்னா அந்த லென்த், ராட் ஆஃப் இந்த லென்த்து தான் ஆக்ட் ஆஸ் ரேடியஸ். சில நேரத்தில் லென்த்துனே கொடுத்துருவாங்க, எல்லுனே கொடுத்துருவாங்க, சில நேரத்தில் ரேடியஸ் கொடுப்பாங்க. அந்த ரேடியஸ் ஸ்கொயர் தான் லென்த் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த கேஸில் எது கரெக்ட்னு பாருங்கள். half of b omega எல் ஸ்கொயர் அது ஆர்டர் கொஞ்சம் அந்த ஷஃபிளாக இருக்குது. சரியா? half of இது நம்ம படிக்கும்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கிச்சு, half of b omega எல் ஸ்கொயர் இல்லைனா half of b omega r ஸ்கொயர். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுடைய எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய கொஷின். நார்மலாக அந்த ரெக்டாங்குலர் இது ஒரு ராடு இருக்கும் ரெக்டாங்குலர் ஷேப்பில். நம்ம அதை மூவ் பண்ணும்போது இன்டியூஸ் எம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஎல்வின்னு பார்த்துருப்பீங்க. அதில் தான் அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இது அது ரெக்டாங்குலர் சர்க்குலராக இருந்துச்சு அந்த ராடு, அதில் எப்படி இன்டியூஸ் எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் கொஷின் தான் இது. ஸோ இதில் நான் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? உங்களுக்கு அந்த இன்டியூஸ் எம்எஃப் உடைய மொத்த ஃபார்முலா உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன இருக்கோ அங்கே எழுதி கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது. முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்முலா என்னென்னலாம் அதிகமாக இருக்குது இதில் திரும்ப எந்த டாபிக் கீழெல்லாம் அந்த ஃபார்முலா வருன்றதை நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் உடைய இந்த ஃபார்முலா கேஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஜென்ரல் ஃபார்முலா ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் ஒன் ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னதுன்னா d∅b/dt ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது நார்மலாக நம்ம இன்டியூஸ் எம்எஃப் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அது அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் என்ன வரும், n மல்டிப்ளை பண்ணிக்கணும், n × d∅b/dt. சரியா? மாடுலஸ் ஜென்ரலாக கண்டுபிடிக்கல, மேக்னிடியூட் கேட்கலாம், நெகட்டிவ் சைன் ஃப்ரண்ட்டில் வரும் இன்டியூஸ் எம்எஃப் கேஸ் இதிலலாம். ரைட்? அதுக்கப்புறம் தேர்டு இதில் இந்த இடத்துல ஃப்ளக்ஸுன்றது எதுக்கு ஈக்குவல், வேர் ஃப்ளக்ஸ் ∅b ஈக்குவல் டு இங்கே ∅b எதுக்கு ஈக்குவல், BA cos தீட்டாவுக்கு ஈக்குவல். தீட்டாவை பற்றி இங்கே கொடுக்கலன்னா நம்ம தீட்டாவை ஜென்ரலாக என்ன எடுத்துக்க போகிறோம், ஐடியல் கேஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா அடுத்தது என்ன அப்படின்னா இன்டியூஸ்டு எம்எஃப், மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு எம்எஃப் L × di/dt. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கரண்ட் சேஞ்சஸ் கொடுப்பாங்க. சரி, அந்த di/dt எடுத்து டெல்டா யூ யூஸ் பண்ணுவோம். கொஷனில் வந்துட்டு ஈக்குவேஷன் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் கொடுத்தாங்கன்னா I = 3t² + 2t+ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இண்டக்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் இன்டியூஸ் எம்எஃப் கிடைக்கும். இது இண்டக்டன்ஸ் அண்ட் கரண்ட் கூட கனெக்ட் பண்ணும்போது. சரியா? ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது தான் இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாலும் மல்டிப்ளை பண்ணும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முக்கு போய்டும். L × di/dt. இல்லை கரண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ தூரம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, 2 ஆம்ஸ்லேருந்து 1.5 ஆம்ஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. டைம் இன்டர்வல் வந்துட்டு இப்போ ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ ∆I/∆tன்னு போட்டுக்கணும். ஸோ சேம் ஃபார்முலா தான். இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், மற்றபடி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ரைட்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்டியூஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF இதே பேட்டர்ன் தான். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா M × di/dt. Lனா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஜென்ரலாக சொல்லும் போது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்கனாலும் we have to use the same formula. சரியா? இதில் இருக்கக்கூடிய மொத்த இன்டியூஸ்ட் EMF ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திரும்ப அதை கேட்பாங்க, அதெல்லாம் நாங்கள் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்டியூஸ்ட் EMF இது என்னது, BLV. ஒரு ரெக்டாங்குலர் அந்த கேஸ் பார்த்தோம் இல்லையா, நான் சொல்லேன் Vன்றது இங்கே வெலாசிட்டி, லென்த் ஆஃப் த ராடு இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த க்ளோஸ்டு லூப் இருக்கும். ஸோ அந்த ராடு மூவ் ஆகும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். அதனால் அங்கே இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ராடு என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இன்டியூஸ்ட் EMF இருக்கும். L லென்த் ஆஃப் த ராடு, Vன்றது அந்த ராடு எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் என்னது, அடுத்தது நம்ம பார்க்கறது இப்போ பார்த்தோம் இல்லையா, half of b omega r ஸ்கொயர் இல்லைன்னா ஆருக்கு பதிலாக லென்த், ஒரே ஃபார்முலா தான் அது. Lன்னு கொடுப்பாங்க இல்லை R கொடுப்பாங்க. half of b omega
𝑙². இது வந்து அந்த ரெக்டாங்குலர் லூப்னால ப்ரொடியூஸ் ஆகுறது. இது என்னது அந்த சர்க்குலர் கேஸில். அதுக்கப்புறம் கடைசியாக இதில் இன்னொரு ஃபார்முலா என்னது மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் எம்எஃப் சர்க்குலர் காயில் NBAω அந்த ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க. இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஃபார்முலாலாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்டியூஸ்ட் எம்எஃப் இருக்கும். இதுதான் மொத்தமாக இன்டியூஸ்ட் எம்எஃப் நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து அந்த ரெக்டாங்குலர் காயில் கேஸில் வர்றது, அந்த லூப்பில் வர்றது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா BLV வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி இருக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி ப்ளஸ் ரேடியஸ், அது வந்து சர்க்குலர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டுமே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரக்கூடிய கேஸ். இதோட டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள். இதான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சில நேரத்தில் அப்படியே ஃபார்முலா கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினில் இருக்கிற டேட்டா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இதில் இந்த மாதிரி தான் இருக்கும். மெட்டாலிக் ராடு லென்த்து இஸ் ரொட்டேட்டட். அதை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட இன்டியூஸ்ட் எம்எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டம் கிடையாது இது. இந்த கொஸ்டின் பாருங்கள். கண்டக்டிங் பார் லென்த் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணது 50 சென்டிமீட்டர் ரொட்டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ரொட்டேட் ஆகுன்னு கொடுத்துருவாங்க. தெரியுதாங்க ஒமேகா கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்குலர் லென்த் வந்து 50 சென்டிமீட்டர். அது ரேடியஸ் நேரத்தில் லென்த்னே கூட எடுக்கலாம். 50 சென்டிமீட்டர் மீட்டராக மாத்திரம் என்ன வரும் 50 × 10⁻² மீட்டர். ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணால் 5 × 10⁻−1 மீட்டர். அந்த லென்த்தை வந்து 5 × 10⁻−1 எடுத்துக்கலாம். ஒமேகா கொடுத்துட்டாங்க. இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. டெஸ்லா இஸ் பர்பெண்டிகுலர் டு த ரொட்டேஷன் EMF இன்டியூஸ்ட் EMF கேட்டிருக்காங்க பிட்வீன் த எண்ட்ஸ் ஆஃப் த ராட். இன்டியூஸ்ட் EMF என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, இன்டியூஸ்ட் EMF இஸ் ஈக்குவல் டு ½ BΩ L². யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட்டிங் ராட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் EMF. கரெக்டாக ரெக்டாங்குலர் லூப்பில் மூவ் ஆகுதுன்னு வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா BLVன்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஸ்பெஷல் ஃபார்முலா. இதில் அடிக்கடி இதுவும் வரும். முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஷின் இது. ஸோ அப்போ ½ B எவ்வளோ கொடுத்துட்டாங்க 0.1 டெஸ்லா. ஸோ இதே நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் 10⁻−1 எழுதிக்கலாம். 0.1 10⁻−1 ஒமேகா. இதை வந்து எப்படி எழுதலாம் 10² 100 எப்படி எழுதலாம் 10² ஆல்ரெடி ரேடியன் பர் செகண்டில் தான் இருக்குது, SI தான் இருக்குது. லென்த் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 5 × 10⁻−1. ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்லையா. 5 × 10⁻−1 ஹோல் ஸ்கொயர். ஸ்பேஸ் இல்லை இல்லையா, இங்கே போடுறேன். ½ B 10⁻−1 ஒமேகா வந்துட்டு 10² L வந்துட்டு 5 × 10⁻−1 ஹோல் ஸ்கொயர். L²ன்றதுனால ரைட். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே ½ இதில் எது கேன்சல் ஆகுது பாருங்கள். இந்த 10 இதில் அடுத்த ஸ்டெப்பில் விட போடலாம். அப்படியே இருங்க. 10⁻−1 10² 5² வந்து 25 × 10⁻−2 கரெக்டாக. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. இதில் 10⁻+2 10⁻−2 கேன்சல். மீதி 25/5. ஸோ 25/5 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் இது வந்துட்டு 1 × 2 2 × 2 4. அப்புறம் ரிமைண்டர் 1 12.5. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது இங்கே 12.5 இன்ட்டு மீதி பவர் என்ன இருக்குது பாருங்கள் 10⁻−1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இன்னும் ஒரு டெசிமல் ஃப்ரண்ட்டில் வந்துடும் 1.25 வோல்ட். கரெக்டாக. இந்த 125 நம்பர் வரும்போது நீங்கள் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது நம்பர் 1 to 5 இருக்கணும். அது டெசிமல் பொசிஷன் தான் மாறி இருக்கும். 0.125 இல்லை 1.25 இல்லை 12.5 அந்த மாதிரி ஷிஃப்டிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த 10⁻- வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிட்ருக்கும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? குட். அடுத்த கொஸ்டின் வாங்க. A conduction loop of area 5 centimeter square is placed in a magnetic field which varies sinusoidally with time கொடுத்துட்டாங்க. with time magnetic field கொடுத்துட்டாங்க. magnetic field எதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன் வேவ்ல கொடுத்துட்டாங்க. இது 0.2 into sin of 300 t டெஸ்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The normal coil makes an angle 60 degree. அதுக்கப்புறம் ஆங்கிள் தீட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வித் த ஃபீல்டு த இன்டியூஸ்ட் EMF t = π/900 செகண்ட்ஸில் இன்டியூஸ்ட் EMF என்னவா இருந்திருக்கும்
அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக கண்டக்ஷனோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் டைரக்ட் ஃபார்முலா. இது வந்து வேரியபிளில் கொடுத்துருக்குறாங்க. இன்டியூஸ்ட் EMF ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 5B ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? BA cos தீட்டாவா? 5B வந்து எதுக்கு ஈக்குவல்? BA cos தீட்டாவுக்கு ஈக்குவல். BA cos தீட்டா. இதில் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீட்டா 60 டிகிரி. தீட்டா என்ன கொடுத்துட்டாங்க? 60 டிகிரி. அப்போ BA இன்ட்டு cos 60 டிகிரி. வாட் இஸ் cos 60? 1/2வா? இது வந்து BA/2 அப்படின்னு கிடைக்கும். BA/2. ஓகே. பட் நமக்கு என்ன தேவை? d5b/dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் d5b/dt? இதான EMF. அப்போது இதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. EMF is equal to அந்த d5b/dt இருக்கு இல்லையா, இதை எடுத்து வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் BA/2 ஃப்ளக்ஸு பை dt. அப்போ இதில் எதுலாம் கான்ஸ்டன்ட்? இதில் ஏரியா சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக இதில் எது சேஞ்ச் ஆகலை? ஏரியா சேஞ்ச் ஆகலை. எது மட்டும்தான் வேரியபிளில் கொடுத்துருக்குறாங்க? வேரியபிள் t எதில் இருக்குது? B ஃபங்க்ஷனில் இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் அது. அப்போது EMF is equal to இந்த A/2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தாங்க வேரியபிள். அவ்வளோதான். இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் முடிஞ்சிடும். இதில் இது A/2வில் A என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வாட் இஸ் ஏரியா? ஏரியா கொடுத்துருக்குறாங்க 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றினா 10 பவர், ஏரியாவுக்கு மாற்றும்போது 10⁻⁴ ஆகிடும். சரியா? சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு மாற்றும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை 5 × 10⁻⁻⁴ × 2/2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். d5b/dt என்ன அர்த்தம்? 0.2 sin of 300t. சரி, அதை வேணால் எழுதி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. d/t × 0.t sin of 300t. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சால்வ் பண்ணுங்க. இதில் வந்துட்டு இந்த 0.2 வெளியில் எடுத்துருங்க, ஏன்னா இதுவும் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ 5 × 0.2வா? 5 × 0.2 × 10⁻⁴/2 டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் ஆஃப் இங்கே 300ஆ? இது 300t. கரெக்டா? ரைட், ஃபைன். இப்போது இங்கே என்ன ஒரு சைன் ஆஃப் 300 இன்னும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணல. அதனால் இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். அது ரொம்ப ஈஸி. இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் போன அவசியம் கிடையாது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த இடத்துல இது கேன்சல் ஆனால் இது 0.1. ஸோ 0.1 10⁻⁻⁴. மொத்தமாக இது என்ன ஆகிடும்? 5 × 10⁻⁻⁵ அப்படின்னு வச்சுக்கலாம். சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா வரும். ஸோ அப்போ காஸ் தீட்டாவுக்கு போல 300t, அதனால் 300t அப்படியே வந்துடும். இன்ட்டு 300t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 300 கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? தட் இஸ் அ டிஃப்ரென்ஷியேஷன். சைன் ω/t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ω/t × ω கிடைக்கும். இங்கே ஒமேகாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 300 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் காஸ் ஆஃப் சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா × ω/t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஒமேகா கிடைக்கும். அது 300. அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒரு கண்டிஷன், அந்த டைம் பீரியடு π/900 சொல்லி கொடுத்துக்கிறாங்க. t = π/900 செகண்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் EMF E = ஃபஸ்ட்டு இந்த 300 இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த 10⁻⁻⁵ இது 10⁻⁻³ ஆகிடும். ஓகேவா? இது 10⁻⁻³ 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 × 3 என்ன கிடைக்கும்? 15 அப்படின்னு கிடைச்சிரும். இன்ட்டு 10⁻⁻³ இங்கே இருக்கும். இன்ட்டு காஸ் ஆஃப் 300 அப்படியே இருக்கும். இன்ட்டு டீக்கு பதிலாக என்ன எழுதலாம்? π/900 அப்படின்னு எழுதலாம். இதுதான் காஸ் தீட்டா. 300t டீக்கு பதிலாக π/900. இதை எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? இதில் எதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும் சொல்லுங்கள்? இதை எதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம்? இந்த 0 கேன்சல். இது என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ். அப்போ காஸ் π/3ன்னு கிடைக்குது. காஸ் π/3 என்ன அர்த்தம்? π/3னா 60.
ரேடியனில் π/3 அர்த்தம் 60. cos 60 வேல்யூ 1/2. கரெக்டாக cos 60 வேல்யூ என்ன கிடைக்கும் 1/2. அப்போ 15/2 × 10⁻³ கிடைக்குது. 15/2 அப்போ என்ன கிடைக்கும் 7.5. ஸோ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கா டேரெக்டாகவே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 7.5 × 10⁻³ வோல்ட்னு கிடைக்கும். ஸோ எங்கே வந்திருக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏ 7.5 × 10⁻³ வோல்ட். சரியா ரைட் புரிஞ்சுதா? வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இது சாப்டர் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் கொஞ்சம் நல்லா தெரியணும். அடிக்கடி இண்டஸ்ட்ரி EMF இது அதை பேஸ் பண்ணி அதில் கொஸ்டின் இருக்கும். இது பாருங்கள் இது ஒரு ஜெய் கொஸ்டின். அண்ட் EMF ஆஃப் 0.08 வோல்ட் EMF கொடுத்துட்டாங்க டேரெக்டாகவே. இன்டியூஸ்டு இன்னும் மெட்டல் ராடு லென்த்து கொடுத்துட்டாங்க. அதனுடைய ராடுடைய லென்த்து எல் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு எல் கரெக்டாக எல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டருக்கு மாதிரி என்ன வரும் 10 × 10⁻² மீட்டர். இந்த ஒரு 0 கேன்சல் ஆச்சுன்னா 10⁻−1 மீட்டர்னு கிடைக்கும். இது லென்த்து. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த கொஸ்டினில் அதை இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் சேர்ந்து வரும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க when moves with velocity எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ரெக்டாங்குலர் காய் நான் சொன்னேன் இல்லையா ரொட்டேஷனில் இருந்ததுன்னா ரொட்டேட்டிங் ராடு இது வந்து நார்மலாக மூவ் ஆகும்போது வெலாசிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும். அப்போ இன்டியூஸ்ட் EMF கேட்டாங்கன்னா வெலாசிட்டி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் கொடுத்தா ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன் சி ஹியர். இதில் வெலாசிட்டி கனெக்ட் பண்ணி கேட்கும்போது இது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகானா இது ரொட்டேட்டிங் ராடு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பி ஒமேகா L² ஆர் R² யூஸ் பண்ணுவோம். இது வந்து BLV ராடுடைய லென்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெலாசிட்டி. இந்த ஃபார்முலா வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. EMF கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க எல் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா கண்டுபிடிச்சா தான் இதில் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி இது. ஸோ அப்போ இந்த கேஸில் E = ஃபார்முலா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு லென்த் ஆஃப் த ராட் இன்ட்டு வெலாசிட்டி. கொஸ்டினில் கேட்டது வெலாசிட்டி. அப்போ E/BL எதுக்கு ஈக்குவல் வெலாசிட்டிக்கு ஈக்குவல். அவ்வளோதான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும் வெலாசிட்டி V = இதில் வெலாசிட்டி V = E எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அதாவது சிம்பிளாக அதே மீனிங் தான். 2 ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம் இல்லையா. EMF என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே எழுதுங்க. EMF 0.08 இதை எப்படி எழுதலாம் 10⁻² வோல்ட்னு மாற்றிக்கலாம். 0.08 10⁻² கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 8 × 10⁻². EMF வந்து 8 × 10⁻². மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் 0.4 டெஸ்லா. 0.4 கூட நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் 4 × 10⁻1 ஹோல் வேல்யூ இல்லாமல் டெசிமல் இல்லாமல் இல்லைன்னா 4 × 10⁻1. ஸோ அப்போ இது 4 × 10⁻1 இன்ட்டு லென்த்து என்ன பார்த்துருக்கோம் 10⁻1 மீட்டர். அப்போ இது ஒரு 10⁻1 கரெக்டாக. இப்போ இதெல்லாம் கேன்சல் எது ஈஸியாக பண்ணல ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் கேன்சல் பண்ணுறது கூட. இது 1 டைம் இது 2 டைம் இது 10⁻2 இந்த 10⁻2 -1 10⁻2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு 2 மீட்டர்/செகண்ட். வெலாசிட்டியோட SI யூனிட் வந்து மீட்டர்/செகண்ட். ஸோ ஆப்ஷன் என்ன வரும் ஏ 2 மீட்டர்/செகண்ட். ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கிறது அங்கே ஒர்க்கு. அப்புறம் இன்டியூஸ்டு EMF அந்த கால்குலேட்டரில் வந்து எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும். அப்புறம் ஃப்ளக்ஸு கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை டேரெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்களா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே கொஸ்டினில் யூஸ் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். நான் கொடுத்துருந்தேன் பாருங்கள் இன்டியூஸ்ட் EMF பிரைமரி அதுதான் ஃபார்முலா. சில கேஸில் கரண்ட் கேட்பாங்க அப்போ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பிரைமரி எய்ம் வந்து இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிறதா இருக்கும். சம்டைம்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி U = ½ of Li². அதை பேஸ் பண்ணி சில நேரத்தில் நமக்கு கொஸ்டின் இருக்கும். சொல்கிறது புரியுதா ரைட் குட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A generator with a circular coil of 100 turns of area 2 × 10⁻² மீட்டர்² ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொஸ்டினில் டேரெக்டாகவே ஜெனரேட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க 100 டர்ன்ஸ். ஸோ அப்போ 100 10² எழுதிக்கலாம். இங்கே 2 × 10⁻² மீட்டர்² SI யூனிட்டில் தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.01 டெஸ்லா. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் 10⁻2 எழுதிக்கலாமா 1 × 10⁻2 வரும். சிம்பிளி வி கேன் ரைட் இதை வந்துட்டு 10⁻2 டெஸ்லான்னு எழுதிக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க இதில் 50 Hz ஃப்ரீக்வன்சி நம்ம ஜென்ரலாக என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் நியூ
இல்லைனா எஃப். சரியா? இந்த மேக்ஸிமம் இஎம்எஃப்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. which produced maximum EMF generator number of turns அதெல்லாம் கொடுத்துட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும். என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? NBA ஒமேகா. ஏரியா கொடுத்துட்டாலோ இல்லை ரேடியஸ் கொடுத்துட்டு சர்க்குலர் காயில் சொல்லிட்டாங்கன்னா இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்க ஃபார்முலா NBA ஒமேகா. ஸோ அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி இல்லை ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் இந்த ஃபார்முலா உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? இதில் மேக்ஸிமம் மேக்ஸிமம் EMF NBA ஒமேகா. இதில் ஒமேகா டைரெக்டாக கொடுக்கல, ரேடியன் பர் செகண்ட் கொடுக்கலன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? வெலாசிட்டி 2π நியூக்கு ஈக்குவல். 2π இன்ட்டு எஃப் தெரியும் இல்லையா? ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல். இல்லைனா டைம் பீரியடாக இருந்தால் ஒமேகா ஈக்குவல் டு 2π/t அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். அவ்வளோதான். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் முடிஞ்சது. இது 10 ஸ்கொயரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன மாற்றிருக்கிறோம்? 10⁻⁻2 டெஸ்லா. அதனால் 10⁻⁻2. ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? கொடுத்துருக்குறாங்க 2 × 10⁻⁻2 மீட்டர் ஸ்கொயர். அதனால் 2 டேரெக்டாக ஏரியா கொடுத்துட்டாங்க, அதில் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை 2 இன்ட்டு இங்கே பை வேல்யூ எதுவும் 7ஆல் கேன்சல் பண்ணுற மாதிரி வேல்யூஸ்லாம் இங்கே எதுவும் கிடையாது. ஸோ அதனால் பை வந்துட்டு நீங்கள் 3.14 அப்படி கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை தேவைப்பட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு கடைசியாக கூட ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது சரியா? இது அப்படியே இருக்கட்டும். 2π நியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ். நியூ வந்துட்டு 50 ஹெர்ட்ஸ். சால்வ் பண்ணுங்கள். இதை 10⁻+2 10⁻⁻2 கேன்சல். கரெக்டாக? இந்த 2 × 50 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்கள்? 100 ஆகிடுமா? 2வையும் 50 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 100. 100 10 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இங்கே ஆல்ரெடி ஒரு 10⁻⁻2 இருக்கா? அது அப்படியே எழுதலாம். வாட் இஸ் 2π? 2π எதுக்கு ஈக்குவல்? 6.28. 2π எதுக்கு ஈக்குவல்? அடிக்கடி ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா? பை 2π 4π அடிக்கடி தேவைப்படும். பைனா 3.14 ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருக்கும். 2πனா 6.28, 4πனா 12.56. இதில் இந்த சாப்டர் மூவிங் சார்ஜஸ் மேக்னட்டிசம் மியூனாட் வேல்யூ வரதுனால அங்கே 4π வரும். 4.10⁻⁻7ன்றதுனால. ஸோ இங்கே எல்லாமே நான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள்? இந்த +10 ஸ்கொயர் -10 ஸ்கொயர் பவர் 2 கேன்சல் ஆகிடும். மீது எது மட்டும் தான் இருக்குது? 6.28 EMF இல்லையா? அதனால் SI யூனிட் வோல்ட்டு. 6.28 வோல்ட். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான். கொஷினை வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சுக்க தெரியணும், ஃபார்முலாவை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும், அப்புறம் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போட தெரியணும். இதெல்லாம் இருந்தால் இந்த சாப்டருக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? A pair of adjacent coils has a mutual inductance. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, M கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட்டின் ஒன் காயில் சேஞ்சஸ் ஃப்ரம் கரண்ட் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, டெல்டா ஐ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேரெக்டாக நியூமரிக்கல் வேல்யூவில் சேஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம டெல்டான்னு எடுத்துக்கிட்டு தான் டைம் எவ்வளோ? டெல்டா டி வந்து 0.5 செகண்ட் எடுத்துக்குது. வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் த அதர் காயில்? எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், அதர் காயில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்? இதில் நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இதுக்கும் கொடுத்துருந்தேன். இன்டியூஸ்டு இஎம்எஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? சி ஹியர். இது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் இஎம்எஃப் கண்டுபிடி மேக்னிட்யூட் M×dI/dt. இது என்னது? L×dI/dt. டேரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் வேரியபிள் அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா ΔI/ΔT போடணும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அது கேஸுக்கு ஏற்ற மாதிரி அதே ஃபார்முலா தான். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கொடுத்தா M×dI/dt. டிக்கு பதிலாக ΔI போட போகிறேன். இன்டியூஸ்டு EMF இஸ் ஈக்குவல் டு இந்த கேஸுக்கு induced EMF is equal to M into என்ன போட்டுக்க போகிறேன்? ΔI/ΔT. டிஐன்றதுக்கு போல இங்கே கரண்ட்டோட வேரியேஷன் அப்படி டேரெக்டாக நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தாங்க, இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் வந்து அதே மாதிரி தான், சேஞ்சஸ் தான். வேல்யூவாக கொடுத்தாலும் ΔI/ΔTன்னு போட்டுக்கும் போது நமக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் மீனிங் தான் ரெண்டுமே. ரைட்? இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கேட்டுக்கிற கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கேட்டுக்கிறாங்க. ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னா இப்போ என்ன அர்த்தம்? இன்டியூஸ்ட் EMF எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ΔΦ/ΔT. ஃப்ளக்ஸ் கூட கனெக்ட் பண்ணா ஈக்கு பதிலாக என்ன எழுத முடியும்? இந்த ஃபார்முலா எழுத முடியும். கரெக்டாக? ΔΦ/ΔT M×ΔI/ΔT. அப்போ இங்கே என்ன ஆகிடும்? இந்த ΔTயும் ΔTயும் கேன்சல் ஆகிடும்.
இதுதான் என்னது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் டெல்டா ஃபை ஈக்குவல் டு எம் இன்ட்டு டெல்டா ஐன்னு வந்திருக்குது. எம் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் பாருங்கள், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஏன் கொடுத்துருக்குறாங்க, இந்த கொடுத்துருங்க 1.5 ஹென்ரி. ஸோ இதோட வேல்யூ 1.5. டெல்டா ஐனா என்ன அர்த்தம், இந்த சேஞ்சஸ் 0 to 20, அப்போ எவ்வளோ வரும் 20 மைனஸ் அந்த டிஃபரன்ஸ் எதுனா 20 கிடைக்கும். ஸோ 1.5 மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை 1.5 நம்ம 3/2 எழுதலாம். ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனால் இங்கே 10. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 30. ஸோ 30 வெபர். இதான் என்னது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஸோ அதனால் ஆன்சர் என்ன வரும் 30 வெபர் அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். சரியா, புரிஞ்சுதா, ஃபாலோ பண்ண முடியுதா? இதில் இன்னும் ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். சில நேரத்தில் வந்துட்டு இன்க்ளைன்டு ஆங்கிளில் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்லி வெலாசிட்டி கேட்பாங்க. இல்லை இன்னொரு ஃபார்முலா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் இந்த இடத்துல ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இந்த கேஸுக்கான ஃபார்முலா இது இருக்கு இல்லையா, இதில் சில நேரத்தில் இதே கேஸு ஆங்கிள் கொடுத்துருவாங்க. பிஎல்வி சைன் தீட்டா. ரைட், இது எப்போ யூஸ் பண்ணோம்னா இதே கேஸ் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாங்க, லென்த்து கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி கொடுத்துருவாங்க. பட் ஆங்கிள், அதாவது ரெக்டாங்குலராக ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மூவ் ஆனால் பிஎல்வி. இன்னொரு கேஸ் எப்போ கொடுப்பாங்கன்னா பிஎல்வி சைன் தீட்டா ஆங்கிள் கொடுக்கும்போது அதே கேஸில். சரியா, இன்க்ளைண்டாக அந்த ராடு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சம் ஆங்கிளில். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அந்த டைப் ஆஃப் கேஸ் தான் அது, தீட்டா கொடுக்கும்போது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, a rod of length 1 meter kept inclined ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, 60 degree ஆங்கிள் தீட்டா கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க. இது பி என்ன எடுத்துக்கலாம் 0.5 டெஸ்லாவை 5 × 10⁻⁻1 அப்படின்னு எடுத்துக்கலாம். வெலாசிட்டி கொடுத்தாங்க. ஸோ வெலாசிட்டி கொடுத்தா கனெக்ட் பண்ணுவாங்க. அதையும் பெர்பெண்டிகுலர் அந்த ஃபீல்டு இருந்துச்சுன்னா இப்போ இன்டியூஸ்ட் எம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கொடுக்கும்போது ஆங்கிள் வந்துட்டு பெர்பெண்டிகுலர் தான் தீட்டா 90 பிஎல்வி கிடைக்கும். எனி அதர் ஆங்கிளாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ஸோ பிஎல்வி சைன் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 60. அவ்வளோதான், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 5 × 10⁻⁻1. லென்த்து எவ்வளோ, வாட் இஸ் த லென்த் என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே 1 மீட்டர், 1 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க 1. வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 10 மீட்டர்/செகண்ட். எஸ்ஐ உள்ளதாக இருக்குது. அதனால் சைன் 60 எதுக்கு ஈக்குவல், சைன் தீட்டாவில் சைன் 60 எதுக்கு ஈக்குவல் √3/2. √3/2ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 5 ஆகிடும். 5 × 5 25 கரெக்டாக. 25√3 × 10⁻⁻1 கிடைக்கும். ஸோ இதை 25 × √3 எப்படி எழுதிக்கலாம் 1.732 அப்ராக்சிமேட்டாக 1.7 எடுத்துக்கோங்க. 1.7. அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், இதை இன்னும் கொஞ்சம் இப்படி சால்வ் பண்ண ஈஸியாக இருக்குமான்னு பாருங்கள். √3/2 இப்படி இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாருங்க. இதில் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக வர மாதிரி இருக்கட்டும். இது கரெக்டு தான், பட் இது இன்னும் ஈஸியாக பண்ண ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மல்டிப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஸ்டெப்ஸ் போகாமல் இருக்கும். இதை இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே +10 -10 இருக்கு இல்லையா, இதை டேரெக்டாகவே இங்கே கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக +10 -10 இங்கே டேரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். ரைட், அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் நம்ம மேக்ஸில் நான் அடிக்கடி அந்த வேல்யூ கொடுத்து ஞாபகம் இருக்கா, அந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸில் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் 1/2 கொடுத்துருந்தோம். நம்ம பார்த்துருந்தோம் 0.5 1/√2க்கு வேல்யூ பார்த்துருந்தோம். 1/√2னா 1.414 1/√2 அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா 1/2 ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் 1/2 வர இடத்துல 0.5 போட்டுக்கலாம், இல்லை 0.5 எடுக்கலாம். √2 வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 1.414 1/√2 என்னோட வேல்யூ, இதெல்லாம் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். 0.707 அப்படின்னு பார்த்தோம். √3 வேல்யூ 1.732
1.732. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் டேரெக்டாக இந்த ஸ்டெப்பில் போகிறேன் மல்டிப்ளிகேஷன் குறைக்கிறதுக்காக. இது வந்து 0.866ன்னு வரும். ஞாபகம் இருக்கா இந்த வேல்யூ? √3/2 நான் என்னன்னு போட சொல்லியிருந்தேன், 0.866 சிம்பிளாக 0.86 ஏதாவது ஒரு வேல்யூ அந்த டிஜிட் எடுத்துகிட்டா போதும். அப்போ இதை 5 × 0.86 இல்லைன்னா 0.8ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அது. ஸோ அப்போ 0.8 மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க, இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் 5 × இதை 0.8 இல்லைன்னா சிம்பிளாக 0.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ராக்சிமேட்டாக இது 0.9னா ஸோ 9 × 5 என்ன ஒரு 45 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4.5க்கு நியரஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக 4 பாயிண்டில் எங்கே இருக்குது பாருங்கள், அதான் ஆன்சர். எக்ஸாக்ட்லி அதை முடிஞ்ச எவ்வளோ ஈஸியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி எடுத்து சால்வ் பண்ணி ஏன்னா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த திரும்ப அந்த வேல்யூஸ் வந்து. ஸோ அதனால் 0.86. ஸோ ஒரு டிஜிட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டிஜிட் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. திஸ் இஸ் இனஃப் 0.86. சரியா? அது இன்னும் நான் ஈஸியாக இருக்குது 0.9 போட்டு 9 × 5 45 போட்டு நியரஸ்ட்டாக எங்கே அந்த ஆன்சர் இருக்குன்னு பார்த்து அப்ராக்சிமேஷன் அதை வச்சு நான் ஈஸியாக இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்? புரிஞ்சுதா? என்ன கொடுக்குறாங்க, 2 Q அதுக்கப்புறம் H 2 கேஸுக்கு ஒன்று வச்சுன்றது ஹென்ரி யூனிட் அது. ஓகேவா? 2 காயில்ஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து எம்னு சொல்லிட்டாங்க. இஃப் த கரண்ட் இந்த பிரைமரி காயில் வந்து I = I0 sin ωt, த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் EMF இன்டியூஸ்ட் இன் த காயில். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இந்த காயில் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது டைரெக்டாகவே ஃபார்முலா ரிலேட்டட் கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், இன்டியூஸ்ட் EMF கேட்டிருந்தாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா பார்த்து என்ன பார்த்தோம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கூட M × dI/dt. I வந்து டீயில் வேரியபிளில் கொடுத்தாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலாவில்? ஸோ அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க, M × dI/dt. M × என்ன வரும், dI/dtன்னு வரும். கரெக்டா? M × dI/dt. இதில் இந்த M என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எம்னே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் I கொடுத்துருக்குறாங்க கரண்ட்டு I0 sin ωt. டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அதை M × d/dt கரண்ட்டுக்கு பதிலாக ஐக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, I0 sin ωt. கரண்ட் I எதுக்கு ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் I0 × sin ωt. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துங்க, அவ்வளோதான். M × I0 கான்ஸ்டன்ட் அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ எது மட்டும் தாங்க வேரியபிள், sin ωt மட்டும் தான் வேரியபிள். sin ωt நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ M I0 sin θ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos θ இல்லையா, அப்போ cos ωtன்னு கிடைக்கும். sin ωt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos ωt × ωt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒமேகா. அப்போ இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்கு, MI0 ω × cos ωt அப்படின்னு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் வேல்யூனா இப்போ என்ன அர்த்தம், cos θ வேல்யூ 1 ஆகணும், ωt 0 ஆகிடும். அப்போது மேக்ஸிமம் கேட்டுக்கிறதுனால மேக்ஸிமம் கேட்டால் என்ன ஆகும், அந்த ட்ரிக்னாமெட்ரி டேர்ம் 1ன்னு ஆகிடும், தட் இஸ் மேக்ஸிமம். அப்போ ஆம்ப்ளிடியூட் மட்டும் என்ன வருதோ அதான் மேக்ஸிமம். MI0 ω, MI0 ω, அதாவது I0 M ω. ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 concentric circular coils, 1 small radius R and other large radius R சொல்லி கொடுத்துருக்காங்க, are placed coaxially with the centers coinciding. If the radius of R is changed to 2%, then change in mutual inductance என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேஸில் அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, 2 concentric circular காயிலுக்கான ஃபார்முலா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார் 2 concentric circular காயில். அந்த கேஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, M = μ0 into number of turns in the first coil, number of turns in the second coil,
அதுக்கப்புறம் πr² என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்களோ அது, ரைட், πr² L. இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கு. இதில் μ0 N1 N2 எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, அதனால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r² அப்படின்னு கிடைக்கும். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ரேடியஸ் சேஞ்ச் பை 2%, தென் சேஞ்ச் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? அதாவது ஒன் ஆஃப் த ரேடியஸ் வந்து என்ன கொடுத்தா, ஒன் ஆஃப் த ஸ்மால் ரேடியஸ் வந்து R, அதர் ரேடியஸ் லார்ஜ் ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. இங்கே ஆக்சுவலாக πr1² அர்த்தம் ஜென்ரலாக. இது இந்த இடத்துல ஆறுன்றது அதுதான், ஸ்மால் ஆறுன்றது தான், ரைட். இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம இந்த ஷார்ட்கட் ஃபார்ம் ஞாபகம் வருதா, நம்ம கைனடிக் எனர்ஜியில் பார்த்துருந்தோம். அதாவது y டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் x² வந்து லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா அந்த பவர் கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதான் பர்சன்டேஜ் ஆஃப் இதில் பார்த்துருந்தோம், ஸ்ட்ரெச்சிங் கேஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னு. இவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆஃப் R கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2%. இந்த 2%ன்றது என்னது? லெஸ் தென் 10%. அப்போ லெஸ் தென் 10% இருந்தால் இந்த கேஸில் பர்சன்டேஜ் ஆஃப் M வந்து இவனோட பவர் வேல்யூ 2 × பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் R, அப்படியே அது பவரோட வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். எப்போ லெஸ் தென் 10 இருந்தால், ஸோ அப்போ 2 × 2 எவ்வளோ கிடைக்கும்? 4% கிடைக்கும். ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர், 4%. சரியா? சரியா? ஸோ ரைட், அடுத்தது இதுதான் நம்ம வந்து இஎம்ஐயில் பார்த்தது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம பார்த்த சம் இம்பார்ட்டண்ட் மாடல் கொஷின். ஸோ மோஸ்ட்லி அதில் வந்துட்டு இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் திரும்ப திரும்ப கொஷின்ஸாக இருக்கும். இல்லை கரண்ட்டு, சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்கும், அப்புறம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸு, செல்ஃப் இண்டக்டன்ஸ், அது ரிலேட்டட் கொஷின், பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த செக்ஷன் தான் அது திரும்ப திரும்ப கொஷினாக இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் சுச்சுவேஷன் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃப்ளக்ஸ் வச்சோ, அதே மாதிரி நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் கேஸ் நான் கொடுத்தேன் பாருங்கள். மெயினாக அந்த லிஸ்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், ரைட். இப்போ நம்ம அடுத்த சாப்டர் வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட். இது 2025 கேட்ட கொஷின். இது ஒரு சிம்பிள் கொஷின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டூ அண்ட் ஏசி பவர் சப்ளை 220 வோல்ட் கொடுத்துட்டாங்க, 50 ஹெர்ட்ஸு, ரெசிஸ்டர் 20 ஓம். ஸோ என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிளான கொஷின் தான் இது, டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் கொடுத்துட்டாங்க, கெப்பாசிட்டர் ஆஃப் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க டேரெக்டாகவே, கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் 25 ஓம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேரெக்டாக கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இண்டக்டர் ஆஃப் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL கொடுத்துட்டாங்க, அதுவும் ஓமில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆறு XL XC எல்லாமே கொடுத்துட்டாங்க, கனெக்டட் இன் சீரியஸ் எல்சிஆர் சர்க்யூட். கரெக்டாக? கனெக்டட் இன் சீரியஸ் என்ன அர்த்தம்? எல்சிஆர் சர்க்யூட். த கரஸ்பாண்டிங் கரண்ட் இன் த சர்க்யூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரண்ட்டும் ஃபேஸ் ஆங்கிள்னா என்னது? ஃபை என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க, கரண்ட் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின், ரைட். ஃபேஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஆர் சர்க்யூட்டில் ஃபேஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? phase phi is equal to tan inverse of XL minus XC by R அப்படின்னு கிடைக்கும், கரெக்டா? ஸோ அப்போ tan inverse of XL எவ்வளோ? 45, XC எவ்வளோ? 25 by R எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 20. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் tan inverse of 25 minus 45 என்ன ஆகிடும்? 20 ஆகிடும், by 20 ரெண்டு கேன்சல் ஆகிடும். tan inverse of 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. tan inverse of 1 எந்த ஆங்கிள் கிடைக்கும்? tan inverse 1 எந்த ஆங்கிளில்? 45 டிகிரியில். அப்போ ஃபேஸ் வந்துட்டு 45 டிகிரி. அப்போ இந்த ஆப்ஷனில் இங்கே தான் 45 வந்துருக்குது, இங்கே 45 வந்துருக்குது. அப்போ ஆப்ஷன் இங்கே இது 30ன்றதுனால இது கிடையாது, இங்கேயும் 30 வந்ததுனால இது ரெண்டு கிடையாது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று பாசிபிள், கரெக்டாக? ரெண்டு எலிமினேஷன் நீங்கள் பண்ண முடியும். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும்? கரண்ட் கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்போ கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கரண்ட்? கரண்ட்டுடைய ஃபார்முலா I is equal to, கரண்ட் I is equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? V by R போடுவோம் இல்லையா? இங்கே ஆருக்கு பதிலாக என்ன போடணும்? இம்பிடன்ஸ் ப்ளே த ரோல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக? எல்சிஆர் சர்க்யூட்டில் இம்பிடன்ஸ் தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ கரண்ட் I is equal to V by இம்பிடன்ஸ்னு போடணும் இங்கே எல்சிஆர் சர்க்யூட்டில்.
V கொடுத்துட்டாங்க என்னது V வந்துட்டு 220 வோல்ட் அதனால் 220 பை இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன XL மைனஸ் XC அதாவது R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் இதான் என்னது இம்பிடன்ஸுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க R20 இது டேரெக்டாக அப்படியே ஃபார்முலா வச்சு போடுற கொஸ்டின் தான் இது R கொடுத்துட்டாங்க R எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இங்கே 20 ஸோ அப்போ 20 ஸ்கொயர் XL மைனஸ் XC எங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம் XL மைனஸ் எவ்வளோ வந்துருக்கு 20 அப்போ 20 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் அப்போ 220 பை 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் 20 ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ 20 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20 ரூட்னு வரும் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 20 ஸ்கொயர்னு வரும் அதில் 20 ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டா 20 ஸ்கொயர் வெளில வந்து ரூட் 2 உள்ளே இருக்கும் அப்போ என்ன ஆகிட்டு பாருங்கள் இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஆன்சர் முடிஞ்சுது அப்ராக்சிமேட் ஆன்சர் அதுக்கப்புறம் தேவை இந்த 0 எலிமினேட் பண்ணிடுங்க இது வந்து 11 பை ரூட் 2 வரும் 1 பை ரூட் 2 என்ன எழுதலாம் 0.707 சிம்பிளாக 0.7 எடுத்துக்கலாம் சரியா ஸோ அப்போ 0.7 மட்டுமே எடுத்துப்போம் 1 பை ரூட் 2 0.707 0.7 மட்டும் எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக சரியா அப்போ இது 11 × 7 77 அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 7.7 ஆம்பியர் நியரஸ்ட்டாக 7 பாயிண்ட் கிட்ட இருக்கும் அது ஸோ ஆப்ஷன் சி என்னது டி 7.8 இங்கே தான் வந்துருக்குது 45 டிகிரி பாசிபிள் கரெக்டாக இதில் ரெண்டுத்துலையும் 45 இது கண்டிப்பாக கிடையாது 30 வந்ததுனால ரெண்டு 45 இதில் 45 வந்துருக்குது இப்போ கரண்ட் என்னன்னு தெரிஞ்சால் கன்ஃபார்மாக அதில் எது கரண்ட் சொல்ல முடியும் பிஆ இல்லை டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஈஸி எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்ட நீட் கொஸ்டின் தான் ஏசி சாப்டரில் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின் கரெக்டு தானே ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை எஸ் ஸோ அதனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது பாருங்கள் அடுத்தது இது ஒரு நீட் கொஸ்டின் தான் இஃப் த சர்க்யூட் ஷோன் பிலோ த இண்டக்டன்ஸ் L இஸ் கனெக்டட் அண்ட் ஏசி சோர்ஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் த சர்க்யூட் கரண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் I = I0 sin ωt கரண்ட்டை கொடுத்துட்டாங்க I = I0 sin ωt அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க வோல்டேஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ரைட் இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க இது வந்து கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின் மறுபடியும் நல்லா படிங்க பார்த்துட்டு டயக்ராம் பாருங்கள் டயக்ராமில் என்ன சர்க்யூட் இருக்குது இண்டக்டன்ஸ் இருக்குதா இண்டக்டன்ஸ் இருந்துச்சுன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இண்டக்டன்ஸ் கேஸில் ஜென்ரலாக இண்டக்டன்ஸ் கேஸ் நான் 2 சுச்சுவேஷன் சொல்லியிருந்தேன் கரெக்டாக நான் நடத்தும் போது சொல்லியிருந்தேன் அது அதாவது ஃபுல் நீட் ஃபிசிக்ஸ் ரிவிஷன் கொடுத்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் அப்போ நான் ஏசி சாப்டர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டில் பியூர் இண்டக்டன்ஸ் ஓகேவா ஏசி வோல்டேஜ் கனெக்டட் வித் பியூர் இண்டக்டார் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் என்னவா இருக்கும் ஜென்ரலாக V = V0 sin of ωt இருந்துச்சுன்னா கரண்ட் I என்னவா இருக்கும் I = I0 sin of ωt - π/2 இருக்கும் ஞாபகம் இருக்கா இது அப்படின்னா எப்படி எழுதுன்னு சொல்லியிருந்தேன் கரண்ட் I வந்து கரண்ட் லேக்ஸ் தி வோல்டேஜ் பை π/2 அப்படின்னு நம்ம எழுதும் இதான் ஸ்டாண்டர்டாக நம்ம படித்தது ஞாபகம் இருக்கா ஏசி வோல்டேஜ் வந்து V = V0 sin ωt இருந்துச்சுன்னா கரண்ட் I = I0 sin ω இதை ரிவர்ஸில் எப்படி சொல்லலாம்னா நீ சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா கரண்ட் வந்து வோல்டேஜை விட π/2 லேகுன்னு சொல்லலாம் ரிவர்ஸில் எப்படி சொல்லலாம் வோல்டேஜ் கரண்ட்டை விட π/2 லீடுன்னு சொல்லலாம் இது நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அது அப்படியே ரிவர்ஸில் எப்படி சொல்லலான்னு பாருங்கள் இதே மீனிங்கு கரண்ட்டு இப்படி கொடுத்துட்டாங்க I = I0 sin ωtன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நான் சொல்கிறது புரியுதா ரிவர்ஸில் இப்போ சொல்ல போகிறேன் கரண்ட்டை கொடுத்துட்டு வோல்டேஜ் கேட்குறாங்க ஃபேஸ் டிஃப்ரென்ஸு மாறாது அந்த π/2ன்றது எது லேகு எது லீடிங்கிறது மாறக்கூடாது அப்போது வோல்டேஜ் கரண்ட் எடுக்கும்போது வோல்டேஜை விட கரண்ட் π/2 என்னது லேகுன்னு அர்த்தம் ரிவர்ஸில் எப்படி சொல்லுவீங்க கரண்ட்டை விட வோல்டேஜ் π/2 லீடு கரெக்டாக மாற்றி சொல்லணும்னா கரண்ட் வோல்டேஜ் π/2 லேக்னா ரிவர்ஸில் வோல்டேஜ் π/2 லீடு தென் கரண்ட்டுன்னு அர்த்தம் அப்போது இதில் கரண்ட்டு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி எழுதணும் V = V0 sin of ωt வோல்டேஜ் கரண்ட்டோட வோல்டேஜ் லீடிங் அதனால் +π/2ன்னு வரணும்
ரெண்டும் ஒரே மீனிங் தான். V = V0 sin 𝜔t இருந்தால் இது லேகுன்றதுனால -π/2 வரும். கரண்ட்டோட வோல்டேஜோட கரண்ட் லேகுன்றதுனால. ஒருவேளை கரண்ட்டை இப்படி கொடுத்துட்டாங்கன்னா I = I0 sin 𝜔t கொடுத்தாங்கன்னா கரண்ட்லேருந்து வோல்டேஜ் கண்டுபிடினா வோல்டேஜ் லீடு கரண்ட்டோட ரிவர்ஸில் சொல்லணும்னா. அப்போ இதோட மீனிங் என்ன? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வோல்டேஜ் ரெண்டும் ஒரே மீனிங் தான். வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட். இதே ஒரே கேஸ் தான். இதே மாதிரி தான் பியூர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும். வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் பை π/2 இந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா? I = I0 sin 𝜔t கொடுத்துட்டாங்கன்னா அப்போ V0 எதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம்? V0 எதுக்கு ஈக்குவல்? இந்த கேஸில் I = I0 sin 𝜔t இருந்துச்சுன்னா அப்போ V0 எப்படி எழுதணும்? எந்த சர்க்யூட் இது? பியூர் இண்டக்டர் சர்க்யூட். டயக்ராம் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ V எந்த ஃபார்மேட் கண்டிப்பாக இருக்கும்? V = V0 sin 𝜔t ப்ளஸ் π/2. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே அந்த சிம்பிளிஃபைடு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில். V0 sin 90 + θ இது π/2 ப்ளஸ் 𝜔t என்ன அர்த்தம்? sin of 90 + θ. sin of π/2 + θ. 90 + θனா எதுக்கு ஈக்குவல்? cos θவுக்கு ஈக்குவல். இங்கே θவுக்கு பதிலாக 𝜔t இருக்குது. அப்போ sin of 90 + θவுக்கு பதிலாக 𝜔t. அப்போ என்ன கிடைக்கும்? V0 × cos of 𝜔t அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக cos 𝜔t வரும். அதனால் இங்கே ரெண்டும் சைனில் வந்துருக்கிறதுனால இது எடுக்க தேவையில்லை. இது ரெண்டும் சைனில் வந்துருக்குது. ஏன்னா இப்போ கண்டிப்பாக நமக்கு எதில் வருன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? V0 அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. I0 கூட மாற்றுறாங்க. அவ்வளோதான். கரெக்டு தான். இது V கண்டுபிடிச்சிட்டு இந்த கேஸுக்கு இப்போ சிம்பிளிஃபை பண்ணி இந்த V0 ஆம்ப்ளிடியூடை கனெக்ட் பண்ணுங்கள். V0 ஓம்ஸ் லா எழுதுனீங்கன்னா V = IR. அப்போ V = IRனா இப்போ என்ன வரணும்? V = I0 இது இண்டக்டன்ஸ் சர்க்யூட்னா எது ரெசிஸ்டன்ஸோட ப்ளே பண்ணும்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதுக்கு பேர் என்னது? XL. சொல்கிறது புரியுதா? லைக் இது எதை கனெக்ட் பண்ணுறோம்? லைக் V = IR ஃபார்மேட்டுக்கு அந்த ஃபார்மேட்டு கனெக்ட் பண்ணுறோம். அப்போது இங்கே V0 = ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் I0. அதான் கரண்ட். இங்கே இண்டக்டன்ஸ் கேஸ் வந்தால் ரெசிஸ்டன்ஸ் ரூல் எது ப்ளே பண்ணும்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் வந்தால் XC. கரெக்டாக I0 × XC போட்டுவிடும் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸாக இருந்தால். அதுக்கப்புறம் XL எதுக்கு ஈக்குவல்? XL எதுக்கு ஈக்குவல்? 𝜔Lக்கு ஈக்குவல். அப்போ I0 இதெல்லாம் ஏசியில் வர்றது. சரியா? I0 × 𝜔L அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணால் தேர்ஃபோர் V = V0க்கு பதிலாக என்ன எழுதலாம்? I0 𝜔L இல்லைனா 𝜔L I0. I0 × 𝜔L × cos of 𝜔tன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. V0 ரீப்ளேஸ் பண்ணி I0 கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே தான் என்ன வந்திருக்கு? 𝜔L I0 cos 𝜔t. இங்கே sin 𝜔t வர அங்கேயே எலிமினேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பை 𝜔L வருமா × 𝜔L வருமா? V = IR. ஆருக்கு பதிலாக XL. XL 𝜔Lக்கு ஈக்குவல். ஸோ த ஆன்சர் இஸ் D. புரியுதா? இந்த மாதிரி சில நேரத்தில் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இது நீங்கள் ஸ்டாண்டர்டாக படிச்சிருப்பீங்க. இதை ரிவர்ஸ் இதே மாதிரி கெப்பாசிட்டி ரியாக்ஷன் எழுத முடியும். நான் இதை தெளிவாக நடத்திருக்கிறேன். கம்ப்ளீட் 12th ஃபிசிக்ஸ் நடத்தும் போது ஏசி சாப்டர் வரும்போது நான் இதை பற்றி பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இதை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு அது மறுபடியும் ஏசி சாப்டரில் பாருங்கள். அதில் அடுத்து 2024 கொஸ்டின் பாருங்கள். இது டேரக்ட் கொஸ்டின் தான். அண்ட் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் த டர்ன்ஸ் ரேஷியோ இஸ் NP/NS வந்துட்டு 1/2 அப்படின்னா VS/VP என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்டரி பிரைமரி கேஸ்னா NS/NP செகண்டரி பிரைமரி ரேஷியோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால் VS/VP. கரண்ட் கூட என்னென்னா கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் ப்ரைமரி செகண்டரியும். ஸோ இதான் அதனுடைய டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ். NS/NP இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரண்ட் வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதனால் ப்ரைமரி கரண்ட் மேலே இருக்கும், செகண்டரி கரண்ட் ரேஷியோ கீழே கரண்ட் கீழே இருக்கும். பட் அந்த ரேஷியோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கிவன் NP/NS கொடுத்துருக்குறாங்க 1/2. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? VS/VP கேட்டிருக்கிறாங்க. VS/VPனா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இங்கே என்ன வரணும்?
𝑉𝑠/𝑉𝑝 கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவல் NS/NPக்கு ஈக்குவல் கொடுத்தது வந்து NP/NS இதில் அதுதான் சின்ன கன்ஃபியூஷன் அதனால் குழப்பிக்கிறாங்க லைட்டாக வேறு ஒன்றும் கிடையாது பெரிய டிஃபிகல்ட் கிடையாது NS/NPன்னு கொடுக்காம NP பிரைமரி செகண்டரியோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரேஷியோ கொடுத்துக்கிறாங்க எனக்கு அவங்க கேட்டுக்கிறது செகண்டரி பிரைமரியோடைய வோல்டேஜ் ரேஷியோன்னு கேட்டுருக்காங்க அதனால் இதை வந்துட்டு இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இங்கே VS இங்கே NS இங்கே VP/NP தான் வரணும் கொடுத்துறதுக்கு 1/2 அப்போ ரெசிப்ரோக்கில் எதுங்க NS/NP ஒன்று என்ன வரணும் NS/NPனா 2/1 வரும் இப்போ 2/1 என்ன அர்த்தம் 2:1 ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர் வேறு ஒன்றும் கிடையாது இது ஒன்றும் பெருசாக கஷ்டமாக இல்லை இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான் நத்திங் இஸ் டிஃபிகல்ட் இன் திஸ் கொஷின் ரைட் அடுத்த கொஷின் போகலாமா நெக்ஸ்ட் பாருங்கள் இது நீட் 2023 கொஷின் இது சீரியஸ் LCR சர்க்கியூட் இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க L கொடுத்துட்டாங்க 10 மில்லி ஹென்ரினா இப்போ எப்படி எழுதுவீங்க 10 × 10⁻³ ஹென்ரி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் அந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும் 10⁻² ஹென்ரின்னு எழுதிக்கலாம் சரியா கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 மைக்ரோஃபாரட் இதை எப்படி எழுதுவீங்க கெப்பாசிட்டன்ஸ் C = மைக்ரோன்னு என்ன அர்த்தம் 10⁻⁻6 ஃபாரட் ரெசிஸ்டன்ஸ் R கொடுத்துருக்குறாங்க 100 ஓம் 100 எப்படி எழுதலாம் 10² சிம்பிளாக 10² ஓம் வித் ரெசனன்ஸ் அக்கர்ஸ் அப்போ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டுக்கிறாங்க வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி = 1/2π√LC √L/C இண்டக்டன்ஸ் வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி பை 1/2π போடணும் இது ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்முலா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது இன்னொரு விஷயம் அடிஷனாக சொல்லியிருக்கிறேன் இதையும் நான் நீங்கள் அர்த்தமாக சொல்லியிருந்தேன் 1/2π வேல்யூ 1/2π அப்ராக்சிமேட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 0.159 ஸோ இதை தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம் நம்ம கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக வேணும்னா 0.1 மட்டுமே எடுத்துக்கலாம் இங்கே கிட்டத்தட்ட நியரஸ்ட் 3 டெசிமல் எழுதினா 0.159 ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும் 1/2π படி இந்த ஃபார்முலாவை இன்னொரு வருஷனில் நான் எழுதுகிறேன் அப்ராக்சிமேட்டாக ஓகேவா இதுதான் என்னது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி 0.159 √LC எதுக்கு அதனோட வேல்யூ இப்போ இனிமேல் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியும் படித்து வச்சுக்கணும் இதுதான் ரொம்ப ஈஸி சரியா இது நீங்கள் திரும்ப சால்வ் பண்ணணும் 2 பைக்கு பதிலாக 3.14 படி சிம்பிளிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணணும் பட் திஸ் இஸ் பெட்டர் ஒருவேளை இங்கே ஏதாவது பையில் கேன்சல் ஆகிற மாதிரி ரூட் வெளியில் எடுத்து எலிமினேட் ஆகிற மாதிரி தான் அப்போ நீங்கள் எழுத தேவையில்லை கொஷினுக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுங்க அதை சரியா இப்போது இது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ அப்போ ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 159 அந்த நம்பர் இருக்குது தெரியுதா 1.59 kHz 1.59 ரேடியன் பர் செகண்ட் பாருங்கள் ரேடியன் பர் செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது ஏன் ரேடியன் பர் செகண்ட் கிடையாதுன்னா ரேடியன் பர் செகண்ட் என்ன அர்த்தம் ஒமேகான்னு அர்த்தம் ஆங்குலர் வெலாசிட்டின்னு அர்த்தம் அதனால் அது கிடையாது ஃப்ரீக்வன்சி SI யூனிட் என்னது ஹெர்ட்ஸ் அதனால் அது கிடையாது சொல்கிறது புரியுதா அதனால் ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் கிடையாது ஒமேகான்றது எதனுடைய யூனிட்டு ரேடியன் பர் செகண்ட் ஒமேகா யூனிட் ஆங்குலர் வெலாசிட்டியோட யூனிட் ஃப்ரீக்வன்சினா ஹெர்ட்ஸ் தான் வரணும் ஸோ ஆப்ஷன் ஏவோ இல்லை ஆப்ஷன் சிஓ தான் இருக்க முடியும் அதான் ஃப்ரீக்வன்சி SI யூனிட்டில் இருக்குது ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சுது எல் நமக்கு தெரிஞ்சிச்சு சி தெரிஞ்சு இங்கே ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நாட் நெசசரி அப்போது LC மட்டும் தான் எனக்கு தேவைப்படும் இந்த ஃபார்முலாவில் எல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 10⁻², நான் சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ 10⁻² இன்ட்டு இது வந்து கெப்பாசிட்டன்ஸும் 10⁻⁶ சால்வ் பண்ணியிருக்கிறேன். சால்வ் பண்ணுங்கள் இதை ஃபர்தராக. ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0.159 பை 10⁻2 -6 என்ன ஆகிடும் 10⁻8. ஸோ அப்போ 10⁻8 பவரில் ப்ளஸ் பவர் நெகட்டிவ் பவரில் இருக்கும்போது என்ன ஆகும், அதில் பாதி ரூட்டு விட்டு வெளில வந்துடும். ஸோ அதனால் 0.159 0.10⁻⁻8 ரூட் எடுத்தால் 10⁻⁻4 வந்துடும், பாதி. 10⁻6னா 3 வந்துடும், 10⁻10 10⁻5 மைனஸாக இருந்தால் 10 அது இதில் இருக்கும். ஏன்னா 10⁻−8 வந்து 10⁻−4 ஹோல் ஸ்கொயர் அதெல்லாம் ரூட் எடுத்தால் 10⁻−4 வந்துடும். அதனால் பாதியாக இருக்கிறது அப்படியே வந்துடும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். இது மேலே கொண்டு போயிடுங்க. 0.159 10⁻−4 நியூமரேட்டர் போல 10⁻+4 ஆகிடும். அப்போது இங்கே கிலோ ஹெர்ட்ஸில் இருக்குது. அப்போ கிலோ ஹெர்ட்ஸ்னால் என்ன 10⁻+3 வரணும். அப்போ ஒரு டன் இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 1.59 இன்ட்டு 10⁻3 வரும். 10⁻3 எப்படி எழுதலாம், கிலோ அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால் 1.59 கிலோ ஹெர்ட்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1.59 கிலோ ஹெர்ட்ஸ்.
புரியுதா? ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. இதுவும் 2023 கொஸ்டின் தான். A 12 volt 60 watt lamp is connected to secondary step down transformer whose primary is connected to AC main supply 220 volt அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Assuming the transformer to be ideal, இது assumption, ideal transformer சொல்லி கொடுத்துட்டாங்க. What is the current in the primary winding கேட்டிருக்காங்க. பிரைமரி காயிலில் என்ன கரண்ட் கேட்டிருக்காங்க. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா ஐடியலோட மீனிங் என்ன? கன்வீனியன்ட்னு அர்த்தம். அதாவது ரியாலிட்டி கிடையாது, எந்த லாஸும் கிடையாதுன்னு அர்த்தம். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னால் இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் என்னென்னு அர்த்தம்? சேம்னு அர்த்தம். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரோட மீனிங் என்ன? இன்புட் அண்ட் அவுட்புட், தேர் இஸ் நோ பவர் லாஸ் அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் நோ பவர் லாஸ், அதான் அதோடது இன்புட் அண்ட் அவுட்புட். தட் இஸ் கால்டு ஐடியல். அஸ்யூமிங் ஐடியல்னால் என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் பவர், தட் இஸ் ஐடியல் கேஸ். அப்போது அவுட்புட் பவர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 வாட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. லேம்ப் இஸ் கனெக்டட், செகண்டரியில் கிடைக்கிறது அவுட்புட், பிரைமரியில் கிடைக்கிறது இன்புட்டு, செகண்டரி கிடைக்கிறது அவுட்புட். இன்டியூஸ் ஆகுது இல்லையா? பிரைமரிக்கு தான் நம்ம சப்ளை கொடுப்போம், கரண்ட் கொடுக்குறோம், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அது என்ன இன்டியூஸ் பண்ணுது? பிரைமரி எதுவும் இன்டியூஸ் பண்ணுது? செகண்டரியை. ஸோ அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ பிரைமரியில் இருந்த பவருக்கும் செகண்டரியில் இருந்த பவருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறதா இன்புட் அண்ட் அவுட்புட். அவுட்புட் கொடுத்துட்டாங்க, செகண்டரியில் எவ்வளோ பவர் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 60. ஐடியல்னா இன்புட்டில் கொடுத்த மொத்த பவர் அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம்? அவுட்புட் இருக்கிற பவருக்கு ஈக்குவலாக இருக்கும். பவருடைய ஃபார்முலா என்ன? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. கரெக்டாக? இங்கே வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 220 வோல்ட் ஏசி மெயின் சப்ளை கனெக்டட். பிரைமரியில் எதுனா கனெக்ட் பண்ணுறாங்க, 220 வோல்ட் ஏசி மெயின் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 220 இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 60. அப்போ ஐ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 60/220. 60/220. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது 11 × 2, இது 3 × 2. ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு 3/11. கரண்ட் ஐ ஈக்குவல் டு 3/11. அப்ராக்சிமேட்டாக இப்போ என்ன வரும்? 0. இது 30 ஆகிடுமா? 0 பண்ணிச்சுன்னா இது ஒரு 0 ஆட் பண்ணால் 30. 30னா இப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் 20. 30னா 2 டைம்ஸ் வரும் இல்லையா? 22 ரிமைண்டர் என்ன வரும்? 7. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 0.26 ஆம்ஸ் கிட்ட வரும். ஸோ நியரஸ்ட் ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட் என்ன கிடைக்கும்? 0.27 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? இது பாருங்க, த நெட் இம்பிடன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, LRC எல்லா வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. சரியா? இது 50/π மில்லி ஹென்ரி, இது 10⁵ மைக்ரோ ஃபேரட். கெப்பாசிட்டன்ஸ் L வந்துட்டு 10 கொடுத்துட்டாங்க. நெட் இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பிடன்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவ் டு கால்குலேட்? இம்பிடன்ஸோடைய ஃபார்முலா என்ன? Z = √r² + XL - XC whole square. இதானே? XL - XC whole square. இதான் எதனுடைய ஃபார்முலா? இம்பிடன்ஸுடைய ஃபார்முலா. கரெக்டா? என்ன கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க? அதான் கேட்டிருக்காங்க. XL கண்டுபிடிக்கணும், XC கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக அவங்க கொடுக்கல, LC தான் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸு கண்டுபிடிக்கணும், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். XL ஃபார்முலா என்ன? XL = ω/L. ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2π × ஃப்ரீக்வன்சி × L. கரெக்டாக? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க, ஏன்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சாகணும். இதில் L கொடுத்துட்டாங்க, இதுதான் இண்டக்டன்ஸ் L, இது கெப்பாசிட்டன்ஸ் C, இது ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளைடு வோல்டேஜ் 220, ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். இதெல்லாம் கொஷினில் இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை 2π × இந்த பையை கேன்சல் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாம் பையில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீக்வன்சி 50, L என்ன கொடுத்துருக்குறாங்க? வாட் இஸ் L? 50/π மில்லி ஹென்ரினா, மில்லினா என்ன வரணும்? 10⁻³ சரியா? 50/π மில்லி ஹென்ரினா 50/π மில்லினா என்ன அர்த்தம்? 10⁻³ இவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிடும். இதோட ஆன்சர் இந்த பை கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அதுக்கப்புறம் இதில் 5 × 5 என்ன ஆகிடும்? 25. கரெக்டாக? 25 × 2 என்ன கிடைக்கும்? 50. அதுக்கப்புறம் இங்கே 2 0. நான் சொல்கிறது புரியுதா? இந்த 5 மல்டிப்ளை பண்ணால் 25. 25
இன்ட்டு 2 என்ன வரும் 50 கிடைச்சிரும். ஆல்ரெடி இங்கே 2 0 இருக்குது, அதனால் 2 0 ஆட் ஆகிடும். இன்ட்டு 10 to the power -3. அப்போ இந்த 3 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்கும் 5 ஓம்னு கிடைக்கும். இது XLக்கு. வாட் இஸ் XC? XCக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? XC உடைய ஃபார்முலா என்னது? XC = 1/ωc. ஸோ அப்போ 1/ωவுக்கு பதிலாக 2π இன்ட்டு C வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/2π ஃப்ரீக்வன்சி 50. C என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 10³ மைக்ரோஃபாரட். அப்போ மைக்ரோனா 10⁻⁻6 வரணும். சிக்கு பதிலாக 10³ மைக்ரோனா 10⁻⁻6 வரும். அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள். இதை கேன்சல் பண்ணால் இந்த பையும் கேன்சல். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த 10⁻+3 இந்த -3 கேன்சல் பண்ணுங்க. -3 இருக்கும். 50 × 2 எவ்வளோ கிடைக்கும் 100. அப்போ என்ன கிடைக்கும் 1/100. இந்த 10⁻⁻3 மேலே போச்சுன்னா 10⁻+3 ஆகிடும். அப்போ இதில் 10² 2 0வும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மட்டும் கிடைக்கும் 10 ஓம் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? 10 ஓம் அப்படின்னு கிடைக்கும். இப்போ தேர்ஃபோர் இம்பிடன்ஸ் Z என்ன வரும் பாருங்க. தேர்ஃபோர் Z = √R பாலா என்ன கொடுத்துருக்காங்க 100 10² ப்ளஸ் XL - XC. XL - XC இது 10 அது 5 டிஃப்ரென்ஸ் எடுத்து என்ன வரும் 10 - 5 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது எதை ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் ப்ளஸ் தான் வரும்போது ஃபைனலாக. ஸோ அப்போ இங்கே 10² ப்ளஸ் 10 - 5 என்ன ஆகிடும் 5². ஸோ அப்போ எவ்வளோ வரும் 10² 100 ப்ளஸ் 5² 25. கரெக்டா? கரெக்ட். √125. ஸோ 125 எப்படி எழுதலாம் 25 × 5 எழுதலாமா? 125 எப்படி எழுதலாம் 25 × 5. 25 ரூட் எடுத்தால் 5 × √5. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். 5 √5 ஓம் அப்படின்னு கிடைக்கும். 5 √5 ஓம் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் ஏசி சோர்ஸ் இஸ் கனெக்டட் இன் த சர்க்கியூட் த வேல்யூ ஆஃப் 5 வில் பி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இது என்னன்னா LCR அந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு C கிடையாது. இதில் எது கிடையாது XC கிடையாது. அது கனெக்ட் ஆகாதனால கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் ஆகாதனால நம்ம என்ன டேர்ம் எடுத்துக்க போகிறோம் XCக்கு கனெக்ட் ஆகலை. LCR சர்க்கியூட்டில் அது கிடையாது. எது மட்டும்தான் இருக்குது XL இருக்குது, அதுக்கப்புறம் R இருக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு RL சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். இது ரெண்டும் இருக்குது. இல்லாத டைம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதான். அதே ஃபார்முலா தான், அது மாறாது. அப்போது ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா LCR சர்க்கியூட்டில் என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் XL - XC பை R. இதான் என்னது LCR சர்க்கியூட்டில் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆனது 0 போட்டுக்க வேண்டியதான். ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது இதில் தான் ஏதாவது ஒன்று 0 பண்ணுவாங்க. XL இங்கே என்னது என்ன ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. XC கிடையாது, அதனால் அது 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும் எனக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் XL பை Rன்னு எனக்கு கிடைக்கும். ஆனால் XL இங்கே டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கொஷனில் வந்துட்டு எல் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி இதுலேருந்து கண்டுபிடிச்சாகணும். ஒமேகாவை கால்குலேட் பண்ணலாம். இதிலேருந்து இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள். V = V0 sin ஆஃப் ωt + 5 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ωt + 5 புரியுதா? இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை கம்பேர் பண்ணால் இங்கே ωt ஒமேகா எதுக்கு ஈக்குவல் 100πt ஈக்குவல் 100πக்கு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுதான் ஜென்ரல் ஃபார்மெட்டு. இது V0 200 சைன் ஆஃப் 100πtனா ωtன்னு அர்த்தம். ஸோ t தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ஒமேகா. அப்போ 100π தான் ஒமேகா ப்ளஸ் 5 ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட். அப்போ எனக்கு ஒமேகா தெரிஞ்சிச்சு. ஒமேகா 100π. இது இப்போ tan இன்வர்ஸ் XLக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க ωL/R அப்படின்னு கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளோதான். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 100π
எல் என்ன கொடுத்துருக்குறாங்க? வாட் இஸ் எல்? 1/π 1/π ஹென்றி, ரெசிஸ்டன்ஸ் 100 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக 1/π பை ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக 100. இப்போ இதை கேன்சல் பண்ணி எலிமினேட் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பை கேன்சல், 100 கேன்சல், அப்போ எல்லாமே 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 45 டிகிரி. கரெக்டா? ரேடியனாக இருந்தால் π/4 45 டிகிரி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ஈஸியாக இருக்கா? ஸோ இது எல்லாமே சிம்பிளான கொஷின் தான். நெக்ஸ்ட் பாருங்க. த மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட் ஏசி சர்க்கியூட். எதில் மேக்ஸிமம் பவர் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற கேஸில் தான் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் இருக்கும். எல்சி சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால் இங்கே பவர் இருக்காது. இங்கே என்ன இருக்காது? பவர் கிடையாது. இங்கே பவர் 0. இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்டில் ஆவரேஜ் பவர் என்ன பார்த்துருந்தோம்? 0. கெப்பாசிட்டி சர்க்கியூட்லேயும் ஆவரேஜ் பவர் என்னது? 0. பவர் இருக்கணும்னா எது ப்ரெசென்ட் ஆகணும்? ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகணும். ஏன்னா பவர் டிசிபேஷன் பாசிபிள் ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இன் த சர்க்கியூட். பவர் டிசிபேஷன் பாசிபிள் ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இன் த சர்க்கியூட். நெக்ஸ்ட் பாருங்க. A standard filament lamp, இது 2020, consumes 100 watt when connected to 200 volt AC main supply. The peak current through the bulb என்ன கேட்டிருக்காங்க? peak current கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. சரியா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? கொஷினில் கொடுத்துக்கிற கரண்ட்டு வோல்டேஜ் என்னென்னு அர்த்தம்? ஆர்எம்எஸ் வோல்டேஜ். எப்பயுமே ப்ராப்ளமில் பீக்கு இல்லை ஆம்ப்ளிடியூட்னு கொஷினில் சொன்னால் மட்டும்தான் அது பீக் கரண்ட்டுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏசி சாப்டரில் ஜென்ரலாக வோல்டேஜ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னு அர்த்தம். பீக் வோல்டேஜ்னு சொன்னாங்கன்னா தான் அது V0. இல்லை ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வோல்டேஜ் சொன்னாங்கன்னா அது V0. அதர்வைஸ் ஜென்ரலாக வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா அது ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னு அர்த்தம். சரியா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இப்போ பவர் கொடுத்துருக்குறாங்க. பவருக்கு எதுக்கு ஈக்குவல்? இங்கே VI நம்ம சொல்கிறோம் இல்லையா? தட் VI இஸ் நத்திங் பட் RMS வோல்டேஜ் இன்ட்டு RMS கரண்ட்னு அர்த்தம். ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. கொஸ்டினில் RMS வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா அப்போ கொடுத்துக்கிற பவர் வந்துட்டு அந்த RMS வோல்டேஜ் RMS கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆன பவர்னு அர்த்தம். அப்போ பவர் எவ்வளோ? இங்கே 100. RMS வோல்டேஜ் எவ்வளோ? 200. RMS கரண்ட்டு தெரியாது. RMS கரண்ட்டு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு RMS கரண்ட் கண்டுபிடிங்க. RMS ஈக்குவல் டு இதை இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 1/2 ஆம்ஸ். இதான் என்னது? RMS கரண்ட். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? பீக் கரண்ட் கேட்டுருக்குறாங்க கொஷினில். RMS கரண்ட்லேருந்து பீக் கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? RMS கரண்ட்லேருந்து பீக் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? IRMS ஈக்குவல் டு I0/√2 அப்படின்னு படிச்சிருப்போம். பீக் கரண்ட்லேருந்து கண்டுபிடிச்சாகணும். ரிலேஷன் பிட்வீன் RMS கரண்ட் அண்ட் பீக் கரண்ட். IRMS ஈக்குவல் டு I0/√2னா அப்போ I0 எதுக்கு ஈக்குவல்? RMS கரண்ட் தெரிஞ்சா √2 இன்ட்டு IRMSன்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? இதே நம்ம இந்த 0.5 ஆம்ஸ்னு கூட எழுதிக்கலாம் தேவைப்பட்டா. சரியா? இல்லை அப்படியே வச்சுக்கோங்க, இதுதான் பெட்டர். எலிமினேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்படியே இருக்கட்டும். எஸ், அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். √2 இன்ட்டு வாட் இஸ் IRMS? RMS கரண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1/2 ஆம்ஸ். அப்போ 1/2. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? √2 இருக்கும். கரெக்டாக? 2 எப்படி எல்லாம் √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். இந்த √2 இந்த √2 ஒன்று √2 கேன்சல் ஆச்சு, மீது 1/√2ன்னு கிடைக்கும். 1/√2 எதுக்கு ஈக்குவல்? 1/√2 எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? 0.707. 1/√2 மீனிங் என்ன? 0.707. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? 0.707.
ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, இங்கே பாருங்க. த பீக் வோல்டேஜ் ஆஃப் த ஏசி சோர்ஸ், இது நீட் 2020 கேட்டது. பீக் வோல்டேஜ் ஆஃப் ஏசி சோர்ஸ்னால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? V0 ஈக்குவல் டு √2 இன்ட்டு VRMSக்கு ஈக்குவல். கரெக்டாக? VRMS ஈக்குவல் டு V0 பை √2. அப்போ பீக் வோல்டேஜ் வந்து RMS கூட கனெக்ட் பண்ணால் √2 VRMS. அப்போ இதில் எது கரெக்ட் பாருங்கள். த வோல்டேஜ் இஸ் சப்ளை டு த சர்க்யூட் கிடையாது. த RMS வேல்யூ ஆஃப் த ஏசி சோர்ஸ் அதுக்கு பீக் கிடையாது. √2 டைம்ஸ் த RMS வேல்யூ ஆஃப் த ஏசி சோர்ஸுக்கு பேர் தான் என்னது? பீக் வோல்டேஜ். ஸோ தட் இஸ் கரெக்ட். 1/√2 வராது, அதனால் தப்புது. புரியுதா? இது டைரக்ட் கொஸ்டின், சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An inductor L, a capacitor of capacitance C and a resistor of resistance R are connected in series to an AC source of potential difference V அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்சிஆர் சர்க்யூட்டில் இந்த இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அது சீரீஸில் இருக்கும்போது அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. LCR கொடுக்கல, வோல்டேஜ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் கொஷனில். அதை கொடுத்துட்டு இந்த நீட் 2021 கொஷின் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அதான் அப்போ கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆம்ப்ளிடியூட்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் என்ன அர்த்தம்? I0ன்னு அர்த்தம், நாட் IRMS. நார்மலாக கரண்ட்னு சொன்னாங்கன்னா IRMS. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் ஆர் பீக் கரண்ட்னு சொன்னாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? I0 அப்படின்னு அர்த்தம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா பீக் அப்படின்னு அர்த்தம். ரைட், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட்னா என்ன அர்த்தம்? பீக் கரண்ட்னு அர்த்தம். 10√2 ஆம்ப்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. த இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் என்னவா இருந்திருக்கும்? இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அதான் கேட்டிருக்கிறாங்க. இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக? இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துக்கிற வோல்டேஜை யூஸ் பண்ணி, அவங்க கொடுத்துக்கிற அந்த வோல்டேஜ் அக்ராஸ் இந்த கேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இம்பிடன்ஸ் Z ஈக்குவல் டு இதை டைரெக்டாக XL மைனஸ் XC கேஸ் நம்ம போட முடியாது. VRMS எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா IRMS இன்ட்டு கரண்ட்டு, இந்த வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? Z-க்கு ஈக்குவல். IRMS ஈக்குவல் டு VRMS இன்ட்டு Z-ன்னு அர்த்தம். V is equal to IR, ஓம்ஸ் லா படி. ஸோ VRMS ஈக்குவல் டு IRMS இன்ட்டு Z. ஸோ அப்போ Z ஈக்குவல் டு VRMS பை, அதாவது R is equal to V by I. இம்பிடன்ஸ் அங்கே ரெசிஸ்டன்ஸ் ரோலில் ப்ளே பண்ண நம்ம பார்த்துருந்தோம் மொத்தமாக சேர்ந்து. ஸோ அப்போ V by R, V by I, R is equal to V by Iன்னு சொல்லணும் இல்லையா? அங்கே VRMS by IRMSன்னு அர்த்தம். இதில் IRMS நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும், VRMS கண்டுபிடிக்கணும். IRMS எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா IRMS ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? I0 by √2க்கு ஈக்குவல். IRMS எதுக்கு ஈக்குவல்? I0 by √2க்கு ஈக்குவல். I0 என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆல்ரெடி 10√2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 10√2 by √2 இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். RMS கரண்ட்டு 10 ஆம்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அதனால் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? IRMS கண்டுபிடிச்சிட்டேன் நான். எனக்கு IRMS இப்போ ஓகே. VRMS தெரியணும், வோல்டேஜ் அக்ராஸ் இது எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஹவு டு கால்குலேட் VRMS அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். VRMS கண்டுபிடிக்கிற ஃபார்முலா VRMS, RMS வோல்டேஜ் எல்சிஆர் சர்க்யூட்டில் கண்டுபிடிக்கணும்னா எல்லா வோல்டேஜும் கொடுத்துட்டாங்கன்னா இம்பிடன்ஸுக்கு நம்ம XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர் போட்டோம் இல்லையா? அதே தான் இங்கே VR ஸ்கொயர் ப்ளஸ் VL மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர். இம்பிடன்ஸில் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் X ஹோல் ஸ்கொயர் போட்டிருப்போம். இங்கே என்ன பண்ணணும்? வோல்டேஜ் அக்ராஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அது ரெண்டு சப்ராக்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இம்பிடன்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும், அதே பேட்டர்ன் தான். பட் இட் இஸ் RMS வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் 40, கெப்பாசிட்டன்ஸ் VC 10 வோல்ட்டு, VL 40. ஸோ அப்போ இது வந்து 40 அப்படின்னா என்ன வரணும்? 40 ஸ்கொயர் VR ஸ்கொயர். VL மைனஸ் VC, VL மைனஸ் VC எழுதும்போது L வந்துட்டு 40, C வந்து 10. அப்போ 40 மைனஸ் 10ன்னு கிடைக்கும். 40 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 1600 இது கரெக்டாக? 4 ஸ்கொயர் 16, அதுக்கப்புறம் 40 மைனஸ் 10 30, 30 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 900. 30 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 900 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபர்தரா. 900 அடுத்தது இது எப்படி சால்வ் பண்ணுங்க? அடுத்தது VRMS ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணால் 2500 வருமா? 2500. ஸோ அப்போ இது எப்படி அதெல்லாம்
25 into 100. 25 root எடுத்தா 5, 100 root எடுத்தா 10. ஸோ அப்போ என்ன வரும் 50 வோல்ட். இதுதான் என்னது ஆர்எம்எஸ் வோல்டேஜ். அப்போ தேர்ஃபோர் Z equal to தேர்ஃபோர் impedance Z equal to impedance Z is equal to VRMS by IRMS னு பார்த்தோமா, அந்த ஃபார்முலா முன்னாடி பார்த்தது. சப்ஸ்டிட் பண்ணுங்க. VRMS 50, IRMS 10. IRMS நம்ம கண்டுபிடிச்சோங்க, இது IRMS. VRMS 50. அப்போ எவ்வளோ வருது 5 ஓம் அப்படின்னு கிடைக்குது. வந்திருக்கா? ஆப்ஷன் டி சான்ஸ். இது வந்து நீட் 2021 கொஸ்டின். புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. The potential differences across the resistance, capacitance and inductance. அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. பவர் ஃபேக்டர்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன, cos phi. இந்த வார்த்தை நம்ம இதில் படிப்போம். எல்சிஆர் சர்க்யூட்டில் பவர் ஃபேக்டர்ன்றதுக்கு பேர் என்னது, cos phi. Power P is equal to voltage current into cos phi னு இருக்கும். The cos phi is called power factor. So LCR சர்க்யூட்டில் இந்த வோல்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா cos phi. எல்லா வோல்டேஜும் கொடுத்துட்டு பவர் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் பை வோல்டேஜ், டோட்டல் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் வோல்டேஜ். வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை த ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும்னா பவர் ஃபேக்டர் கிடைச்சிரும். இது வோல்டேஜ் கொடுக்குறப்ப கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. அப்போ ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னா என்ன அர்த்தம், எல்சிஆரில் ரூட் ஆஃப் போன கேஸில் பார்த்தோம் பாருங்கள், ஆர் ஸ்கொயர், அதாவது ஆர் ஸ்கொயர் கிடையாது, வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர், விஆர் ஸ்கொயர், விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதில் வரக்கூடிய ஸ்பெஷல் ஃபார்முலா. கரெக்டாக? இதுதான் விஆர்எம்எஸ். விஆர் என்ன கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டின் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் கெப்பாசிட்டன்ஸு, அப்புறம் இண்டக்டன்ஸு. ஸோ அப்போ இது விஆர் கொஸ்டினில் இந்த டேட்டா படி இதில் இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் செகண்ட் கெப்பாசிட்டன்ஸு, இது இண்டக்டன்ஸ் விஎல். அப்போது இது வந்து 80 பை ரூட் ஆஃப் 80 ஸ்கொயர். விஎல் மைனஸ் விசி என்ன வரும் பாருங்க, இது 40, இது 100. ஸோ அப்போ என்ன வரும் 40 மைனஸ் 100 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இப்போது ஃபர்தராக அதை சால்வ் பண்ணுங்கள். 80 டிவைடட் பை ரூட் ஆஃப் இது 6400 ஆகிடும். 100 மைனஸ் 40 60. இப்போ நெகட்டிவ் வந்தால் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடுது, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ 60 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 3600. அப்போ 6400 இதையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 10,000 கிடைக்குமா? காஸ் ஃபை ஈக்குவல் டு 80 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10,000. அப்போ என்ன அர்த்தம், 100 ஸ்கொயர் இது. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், ரூட் எடுத்தால் 100ன்னு கிடைக்கும். இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிட்டா என்ன மட்டும் இருக்கும், சாரி 1 0 கேன்சல், சாரி 1 0 தானே இருக்குது. ஸோ இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 8/10ன்னு வரும். 8/10 எதுக்கு ஈக்குவல், 0.8. 0.8. இருக்கா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கிளியர்? ஸோ ஏசி சாப்டர் கொஸ்டின் புரிஞ்சுதா? கிளியராக இருக்கா? ஈஸியாக இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஃபாலோ பண்ண முடியும்ல? ஓகே. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும். ஏசி சாப்டரில் வர எல்லா கேஸுக்கும் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் ஃபார்முலா வந்து பியூர் இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், எல்சிஆரில் என்ன நடக்கும், இம்பிடன்ஸு, ஆர்எம்எஸ் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் கரண்ட் கன்வர்ஷன் எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் இன்னொரு முக்கியமான ஃபார்முலா வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அது ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ். ஸோ திரும்ப இது ரிலேட்டடாக தான் இதில் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி.
ஸோ அடுத்த சாப்டர் போயிடலாமா? ஸோ இப்போ EMI முடிச்சிட்டோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் முடிச்சிட்டோம். அதே மாதிரி AC சாப்டர் அதில் இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அதுலன்றது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அப்படின்றது ஒரு சில கொஸ்டின் பார்த்தோம். ஏன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது, திரும்ப நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணுன்றது கண்டுபிடிக்க தெரியணும், அதை இன்டர்லிங்க் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணி தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம இதில் பண்ணது. கரெக்டாக? ஸோ நம்ம அடுத்தது வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலிருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஒன்று வந்துட்டு டைரக்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எந்த ஆக்சிஸில் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா அதனுடைய ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருந்திருக்கும், இது எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று அன்னொன்னா இருக்கும், அதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரமுடைய அப்ளிகேஷன் இதை பேஸ் பண்ணி தான் இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், நம்ம 2025 கேட்ட கொஸ்டின். The electric field in a plane electromagnetic wave கொடுத்துட்டாங்க. See இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கப்புறம் ப்ராபகேஷன் டைரக்ஷன் மொத்தம் 3 இருக்கும். இங்கே 3 ஆக்சிஸுமே உள்ளே வந்துடும். ஓகேவா? EM வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதில் இன்னொரு ஆக்சிஸில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த தேர்ட் ஆக்சிஸ்ன்றது என்னதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஆக்சிஸ், அதாவது ஸ்பீடு எந்த டைரக்ஷனில் அந்த வேவ் ட்ராவல் ஆகுது பேர் ப்ராபகேஷன் டைரக்ஷன், இல்லைனா லைட்டு ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் அந்த ஸ்பீடு ட்ராவல் ஆகுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷன். அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துட்றேன். இப்போ இந்த கேஸில் பாருங்களேன், இதோட ஜென்ரல் ஃபார்முலா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஆக்சிஸ்ன்றதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சிஸை 2 மெத்தடில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று எந்த ஆக்சிஸ்ன்றது இங்கே சொல்லிடலாம், இல்லைன்னா ஆக்சிஸை வெக்டாரில் சொல்லுவாங்க, I கேப், J கேப், K கேப், எக்ஸ் ஆக்ஸ், ஒய் எக்ஸ், Z ஆக்சிஸ்க்கு என்னன்றதை இங்கே IJK வச்சு சொல்லிடுவாங்க. இங்கே எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் 2 வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் ரெண்டுமே ட்ராவல் பண்ணுற அந்த ப்ராபகேஷன் ஆக்சிஸ் மட்டும் சேம் தான். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸில் இன்னொரு ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ப்ராபகேஷன் ஆக்சிஸ் மட்டும் சேமாக இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த கேஸில் Z ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ட்ராவல் ஆகுதுன்னா அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா E = E0 sin of 𝜔t + kx ப்ளஸ் kx இல்லை மைனஸ் kx, ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணாலும் வரலாம். சரியா? ஸோ E = E0 kx k இங்கே என்ன டைரக்ஷனில் அது ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, kx + 𝜔t. இதான் அந்த ஃபார்மெட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். இந்த இடத்துல ப்ளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஆனால் ஒரு விஷயம் இங்கே என்னென்னா, இந்த k இன்ட்டு ஒரு ஆக்சிஸ் வருது பாருங்கள். எந்த ஆக்சிஸ் தெரியுதா? இந்த ஆக்சிஸ் தான் ப்ராபகேஷன் ஆக்சிஸ். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் எந்த ஆக்சிஸில் அது ட்ராவல் ஆகுது, ஃபைனலாக எந்த டைரக்ஷனில் இந்த ஸ்பீடு ட்ராவல் ஆகுது, வேவ் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறது எது உள்ளே வந்துடும், அந்த வேவ் சைன் வேவுக்குள்ளே அந்த கே கூட மல்டிப்ளை வந்துடும். இங்கே எக்ஸ் போட்டால் எக்ஸ் ஆக்சிஸ் ப்ராபகேஷன், ஒய் போட்டிருந்தா ஒய் ஆக்சிஸ் தான் ப்ராபகேஷன் ஆக்சிஸ்னு அர்த்தம். அதாவது அந்த டைரக்ஷனில் ஸ்பீடு இருந்துருக்குது. அப்போ மொத்தம் 3 ஆக்சிஸ் தான், ஒரு எக்ஸ், ஒய், ஜெட்டு. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சலான்னு பாருங்கள். E = EZ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Z ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அந்த ஆக்சிஸில் அதோட ஆம்ப்ளிடியூட் சைன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆக்சிஸ் என்ன இருக்குன்னு நான் இதை எழுதல, அதில் கொடுத்துருக்குறாங்க. சி ஹியர் அந்த ஃபார்மேட் படி எந்த ஆக்சிஸில் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு ட்ராவல் பண்ணுற ஆக்சிஸ், அது ட்ராவல் பண்ணுற ப்ராபகேஷன் ஆக்சிஸ், அதாவது ஸ்பீடு ட்ராவல் பண்ணுற ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதும்போது மீதி ஒரு ஆக்சிஸ் தான் மிஸ்ஸிங். அது என்ன ஆக்சிஸ், கண்டிப்பாக எந்த ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஜென்ரல் ஃபார்முலா எழுதும்போது மிஸ்ஸிங் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதனால் அந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக இருக்க முடியும். அப்புறம் அதோட ஆம்ப்ளிடியூட், இதோட ஜென்ரல் ஃபார்முலா அப்படி எழுதிங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு சைன் ஆஃப், இங்கே பாருங்கள் இதே ஆக்சிஸ் தான் இங்கே வரும், இது மாறாது எப்பயுமே. இங்கே KYனா இங்கேயும் KY தான் வருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் தான் ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஆக்சிஸ், தட் இஸ் த ப்ராபகேஷன் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ் அந்த டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகுது ஸ்பீடு சேர்ந்தும். தனி வேவ் மேலே போய்ட்டு கீழே வரதான் எக்ஸ், இது ஒய், ஜெட்டு. ஆனால் ரெண்டும் சேர்ந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அதான் ப்ராபகேஷன் ஆக்சிஸ். இது அது எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே என்ன ப்ராபகேஷன் வருதோ அதே டைரக்ஷன் தான் ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் டுவர்ட்ஸ் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன். சரியா? இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ், இங்கே ஒய்னா ஒய், அது மட்டும் தான் இருக்கும். இங்கே மைனஸ் ஒமேகாட்டினா இங்கே மைனஸ் ஒமேகாட்டி, இங்கே ப்ளஸ் ஒமேகாட்டினா இங்கே ப்ளஸ் ஒமேகாட்டி, அது மாறாது. புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதும்போது ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சிடும். இங்கே காசுனா இங்கேயும் காசு தான் இருக்கும், இங்கே சைன்னா இங்கேயும் சைன் தான் இருக்கும், அதெல்லாம் சேஞ்சஸே இருக்காது. இதெல்லாம் நம்ம க்ளூ, இது எலிமினேஷன் வச்சு டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். இப்போது எனக்கு 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுது. என்ன,
கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மிஸ்ஸிங் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் ஒய் ஆக்சிஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ட்ராவல் ஆகணும், வேறு ஆப்ஷன் இங்கே கிடையாது. இங்கே ஆப்ஷன் ஒன்றா பாருங்கள், ஏபிசிடி 4 கொடுத்துருக்குறாங்க. இங்கே Z ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, தப்பு. இங்கே இன்னொரு கேஸில் எக்ஸ் ஆக்சில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எக்ஸ் ஆக்ஸ் தான் ப்ராபகேஷன் ஆக்சிஸ். மீதி 2த்தில் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அடுத்து இப்போ உள்ளே செக் பண்ணணும். மீதி 2ல் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அடுத்து எதில் செக் பண்ணணும், உள்ளே எது எக்ஸ் ஆக்சிஸ் வருதுன்னு பார்க்கணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இது சைடுனா என்ன வரணும், இது சைடுனா இதுவும் சைடில் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துக்குறாங்க, இதில் காசு, அப்போது இது கிடையாது. இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரணும், ஓ சாரி கொஷினில் காசு சாரி, இங்கே ஒரு விஷயம், ஒரு சின்ன தப்பு. இதான் ஆன்சர் ஆக்சுவலாக, இது தப்பு, இதான் ஆன்சர். ஏன் தெரியுதா, இங்கே கொடுத்துக்கிறது காசு தீட்டா. அப்போ இது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஒருவேளை இதை காசுன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், இசெட் காசு இருந்தால் காசு தான், அது மாறக்கூடாது. E0 காஸ் ஆஃப் கேஎக்ஸ் அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் ஒமேகாட்டி மைனஸ் ஒமேகாட்டி கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ஸோ மைனஸோ, ப்ளஸ் ஆர் மைனஸ்னு சொல்லுவோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸு B0. இங்கே காசுனா இதுவும் காசில் தான் இருந்தாகணும், கேஎக்ஸ் தான் வந்தாகணும். எது மட்டும்தான் மாறும், ஆம்ப்ளிடியூடு மட்டும்தான் மாறும். இந்த ப்ராபகேஷன் ஆக்சிஸ் மாறாது. இங்கே எக்ஸோ ஒய்யோ என்ன இருக்குதோ அது அப்படியே தான் வரும், அது மாறாது. இது மீதி 2 ஆக்சிஸ், இது ஜெட்னா இப்போ இதில் ப்ராபகேஷன் 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா மிஸ்ஸிங் ஆக்சிஸில் தான் இன்னொரு வேவ் ட்ராவல் ஆகும். அது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் கட்டாலும் இது கட்டாலும் சரி. அதனால் இங்கே காசு வரதுனால சைன் வர முடியாது. இங்கே இந்த கொஷினில் கொடுத்துக்கிறது காசு, அதனால் ஆன்சர் காசு தான் கரெக்டு, காசு தான் கரெக்டு. சைன் வர முடியாது, சைன் இங்கே கிடையாது. ஸோ பாசிபிள் ஆன்சர் வந்து இதுதான். எலிமினேஷனில் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். தட் இஸ் ஆன்சர். நான் ஜென்ரல் ஃபார்ம் நான் மொத்தமாகவே இங்கே கொடுத்துட்டேன். சொல்கிறது புரியுதா, கொடுத்துக்கிறத வச்சு நம்ம ஆன்சர் எழுதிக்கணும். பட் இதில் இந்த வேல்யூ வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார்முலா ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடு ஸ்பீட் ஆஃப் லைட் ப்ராபகேஷனுக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னா, ஸ்பீடு C is equal to E0/B0. இதான் ஃபார்முலா. ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். EM waves பார்த்தோம் இல்லையா, ஸ்பீட் ஆஃப் EM wave. E0/B0 ரேஷியோ எடுத்தால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது அவங்க என்ன கேட்டுருக்குறாங்க, எனக்கு E0 தெரியும், B0 வேணும். இப்போது B0 இங்கே கொண்டு போயிடுங்க, B0 = E0/Cன்னு கிடைக்கும். E0 என்னது கொஷினில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இதுதான் E0 60 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பை சியோடைய வேல்யூ, சியோடைய வேல்யூ என்ன கிடைக்கும், சியோடைய வேல்யூ வந்துட்டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். 60 divided by 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். கரெக்டா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 20. ஸோ அப்போ 10⁻⁻8 மேலே போனால் அந்த 0 கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்கும், 2 × 10⁻⁷ டெஸ்லான்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வேல்யூ இப்படி வந்திருக்கு. அதை கால்குலேட் பண்ணுற அவசியம் இந்த கொஸ்டின் கிடையாது. பட் அதுதான் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீடு EM வேவ்ஸில். ஜென்ரலாக வெலாசிட்டியாக இருந்தால் Vன்னு யூஸ் பண்ணுவோம், சரியா. இங்கே வேக்கம் பண்ணுறதுனால Cன்னு யூஸ் பண்ணுறோம். ஜென்ரல் வெலாசிட்டியாக இருந்தால் Vன்னு யூஸ் பண்ணுவோம். எனி மீடியம் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவோம், ரைட். இதுதான் ஃபார்முலா. ரிலேஷன் பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட், ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்குள்ள ரிலேஷன். எனி மீடியம் வந்து V = E0/B0 வரும், அது E/Bன்னு வரும். V = E/B ஜெனரலாக, ரைட். Electromagnetic radiation which has the smallest wavelength. ஸோ வேவ்லென்த் எது ரொம்ப கம்மியாக இருக்கும் அது ஹை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குதுன்னா ரொம்ப லோவஸ்ட் வேவ்லென்த் இருக்கும். அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் கம்பேர் பண்ணுங்கள். இதில் காமா ரே தான் இருக்கிறதுல என்னது, லோவஸ்ட் வேவ்லென்த்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சிம்பிள் கொஷின், இதில் பெருசாக ஒன்றும் யோசிக்கிறதுக்கும் ரொம்ப திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு கேட்டிருக்கிறாங்க. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, எது கிடையாதுன்னு கேட்டுக்கிறாங்க. which one is not. அப்போ எதெல்லாம் கரெக்ட்னு பாருங்கள். EM waves transverse in nature சொல்லியிருக்கிறாங்க, கரெக்ட். The energy density in electric field is equal to energy density in magnetic field, கரெக்ட். எனர்ஜி டென்சிட்டி மொத்தமாக EM waves மொத்த எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஒன்றுத்தில் அதிகமாக ஒன்றுத்தில் கம்மியாகவும் இருக்காது. ஸோ அதனால் எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் வித் ஸ்பீடு C = அதாவது ட்ராவல் வித் ஸ்பீடு எதுக்கு ஈக்குவல்னா C is equal to √μ0ε0 ஈக்குவல் 1/√μ0ε0 ஈக்குவல். இதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி
அதுக்கப்புறம் என்னது எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி μ0 ε0 ரூட் எடுத்து 1 எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ 2.9 × 10⁸ கிடைக்கும். அதான் அப்ராக்சிமேட்டாக 3 × 10⁸ m/s ஸ்பீட் ஆஃப் லைட் சொல்கிறோம். ஸோ அதனால் இதுவும் என்னது கரெக்டு. எது தப்புனா தி ஆரிஜினேட் ஃப்ரம் சார்ஜஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தப்பு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர யூனிஃபார்மில் மூவ் ஆகக்கூடிய சார்ஜினால EMFs ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இது தப்பு. ஏன்னா எது நாட் கரெக்ட்னு கேட்டுக்கிறாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எது நாட் கரெக்ட்னு கேட்டுக்கிறாங்க. இதுதான் நாட் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கரெக்டு. அதில் எது தப்பு, இதில் எது நாட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த EMFs. EMFs வந்துட்டு ஆக்சிலரேட்டட் சார்ஜ் ஆனது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ஆக்சிலரேட்டட் சார்ஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா EMFs அது ப்ரொடியூஸ் பண்ணாது. ரெஸ்ட்டில் இருந்தாலும் EMFs ப்ரொடியூஸ் ஆகாது. சார்ஜ் யூனிஃபார்ம் ஸ்பில்ல மூவ் ஆனாலும் EMFs ப்ரொடியூஸ் ஆகாது. ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் ஒன்லி ப்ரொடியூஸ்டு EMFs. அடுத்த கொஸ்டின் வாங்க. In a plane electromagnetic wave traveling in a free space, the electric field component oscillates sinusoidal at a frequency கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சிக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி சுவிட்சஸ் தேவைப்படாது. ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க பாட்டாங்க. எதனோட ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க? ஆம்ப்ளிடியூட் எதனோட ஆம்ப்ளிடியூட் சொல்லி கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஆம்ப்ளிடியூட் கிவன். கரெக்டா? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிவன். பாயிண்ட் புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆம்ப்ளிடியூட் கிவன். தென் ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 10⁸ சாரி ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 3 × 10⁸ m/s. ஸோ சிம்பிளாக இப்போ நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னது? ஆம்ப்ளிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. C = E0/B0. அப்போ B0 தான் கேட்டிருக்காங்க. E0 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ E0/C கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 48 டிவைடட் பை C வந்து 3 × 10⁸. ஸோ அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 16 ரைட். ஸோ அப்போ 16 × 10⁻⁻8 கிடைக்கும். வந்திருக்கா? எல்லாமே 1.6 வந்திருக்குது. அப்போ ஒரு டெசிமல் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா 1.6 × 10⁻⁻7 டெஸ்லா. எல்லாமே இங்கே 1.6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எது ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான். இதற்கு பாருங்க, இதுதான் 1.6. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1.6 × 10⁻⁻7 டெஸ்லா அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? 1.6 × 10⁻⁻7 டெஸ்லா. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லுவீங்க? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ஒரு சில கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் EM வேவ்ஸ், இந்த பக்கம் வேவ் லென்த். சரியா? இதில் எது பாசிபிள்? நீங்கள் இந்த ரேஞ்செலாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு ஆர்டர் தெரியும் இல்லையா? ஆர்டர் வைஸ் நமக்கு தெரியும். என்னது? காமா ரேவில் ஆரம்பித்து ரேடியோ வேவ் வரைக்கும் எந்த ஆர்டர் நமக்கு தெரியும். அப்போ இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேவ் லென்த் எதில் இருக்கும்? இருக்கிறதுல வேவ் லென்த் எது ஜாஸ்தி? ரேடியோ வேவ்ஸுக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி வேவ் லென்த் வைஸ் கனெக்ட் பண்ணும்போது. அப்போ இருக்கிறதுல எதுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதோ, லேம்டா வேவ் லென்த் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குதோ இதில், அதுதான் என்னவாக இருக்கும்? ரேடியோ வேவ்ஸ். அது AM ரேடியோ வேவ்ஸ் ரேடியோ வேவ்ஸ் தான். ஸோ அப்போ இங்கே 10⁻⁻2 10², 10⁻⁻2 10⁻⁻4 இது எல்லாமே நெகட்டிவ். இது மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது. AM வேவ்ஸ் ஆம்ப்ளிடியூட் இதுதான் என்னது? பாசிபிள். ஏவுக்கு கண்டிப்பாக 2 பாசிபிள். இங்கே ஏவுக்கு 2 வரல. எது எங்கெங்கெல்லாம் வரலையோ அதை எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஏவுக்கு இங்கே 4 வந்திருக்குது. ஏவுக்கு இங்கே 4 வந்திருக்குது. அப்போ கிடையாது. ஏவுக்கு இங்கே 3 வந்திருக்குது. இதுவும் கிடையாது. இங்கேயும் 3 வந்திருக்குது. அதனால் இதுவும் கிடையாது. சிக்கும். சரியா? புரியுதா? இப்போ தெரியுதா? எஸ். ஏவுக்கு 4 வந்திருக்கு, கிடையாது. 3 கிடையாது. இங்கே 3 வந்திருக்கு, கிடையாது. ஏவுக்கு இதில் மட்டும்தான் என்ன கிடைச்சிருக்கு? 2. தெரியுதா? ஏவுக்கு 2 வரணும். மற்றதுக்கு நீங்கள் இதை அப்படியே கனெக்ட் பண்ண ஒன்று எலிமினேட் பண்ணலே போதும். அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸுக்கு அடுத்தது அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இது மீதி இருக்கிறது எக்ஸ்ரே இன்ஃப்ராரெட்டை விட மைக்ரோவேவ் வேவ் லென்த் அதிகம். மீதி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அதிகமாக போகுதுன்னா ரொம்ப கம்மின்னு அர்த்தம். அது 10⁻⁻10 10⁻⁻2 10⁻⁻4. அப்போ இதுக்கு 3 கிடைச்சிரும். ஸோ அதனால் பிக்கு 3 வந்துடும். இன்ஃப்ராரெட்டுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? 10⁻⁻⁴
-4 வந்துடும். ஸோ அதனால் சிக்கு 4. எக்ஸ்ரே தான் இருக்கிற ஸ்மாலஸ்ட் இந்த கேஸில், வேவ் லென்த்து 10⁻−10 மீட்டர். ஸோ ஒன்று எலிமினேட் பண்ணிட்டாலே ஆன்சர் இஸ் ஓவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரேஞ்சு படிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த ஃப்ரீக்வன்சி ஆர்டர் தெரியணும், வேவ் லென்த் ஆர்டரோ இல்லை ஃப்ரீக்வன்சி ஆர்டரோ, அதில் கம்பாரிசன் பண்ணி அதில் எது ரொம்ப ஸ்மால் லார்ஜ்ன்ற வச்சு என்ன பண்ண முடியும், ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நீட் 2022 கொஸ்டின். இது வந்து ஃபார்முலா. when light propagates through a material medium, எந்த மீடியம் கொடுத்துருக்காங்க, மீடியமில் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி மியூ ஆர், தென் ஸ்பீட் ஆஃப் லைட், அந்த பர்டிகுலர் மீடியமில் ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து வேக்கம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா. V is equal to C divided by root of mu r into epsilon r. இது வந்து ஃபார்முலா. இது வந்துட்டு மீடியமில், மெட்டீரியல் மீடியமில் ஸ்பீட் ஆஃப் லைட்டுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்துருக்குது, அல்லது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி மீடியமில் லைட்டோடைய ஸ்பீடு கேட்டாங்கன்னா வேக்கமில் லைட்டோடைய ஸ்பீடு சி, மீடியமுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ரெண்டுத்தையும் கொடுத்துருவாங்க. சரியா, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியும் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியும் கொடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டின் மீடியம் கேட்டாங்கன்னா மியூ ஆர் எப்சிலான் ஆர் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டின் மீடியமில் வந்து லைட்டோடைய வேக்கமில் இருக்கக்கூடிய ஸ்பீடு பை ரூட் ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆர் கூட கால்குலேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இட் இஸ் ஏ ஃபார்முலா. சரியா, ஏன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஏற்கனவே கொஷின் நமக்கு இங்கே வந்துருக்குது, அதுக்கு தான் உங்களுக்கு நான் இங்கேயே சொல்லிடுறேன். ரைட், சரி அடுத்தது வாங்க. இந்த கொஷின் பாருங்கள், இது நீட்டில் கேட்ட ஒரு கொஷின் தான். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பிளேன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், சில நேரத்தில் ஆக்சிஸை இங்கே கொடுத்துருவாங்க, இங்கே கொடுக்கலன்னா எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வெக்டாரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜே கேப்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜே கேப்பில் இருக்குது. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸு, பி வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. பி வந்து எந்த ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஏன்னா இங்கே ஜே கேப்ன்றதுனால இப்போ பி ஒய் ஆக்சிஸ். சொல்கிற பாயிண்ட் புரியுதா. ப்ராபகேஷன் ஆக்சிஸ் உள்ளே எங்கே வந்துருக்குது பாருங்கள், என்ன ஆக்சிஸ் வந்துருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ப்ராபகேஷன் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன போகுது, எக்ஸ் ஆக்சிஸில் கண்டிப்பாக என்ன இருக்குது, ப்ராபகேஷன் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே கண்டிப்பாக என்ன வரணும், எக்ஸ் ஆக்சிஸ் வரணும். அடுத்தது இது காஸ் தீட்டா, காசில் வந்துருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக காசில் தான் இருந்தாகணும். அது சொல்கிற பாயிண்ட் புரியுதா, எப்படி வரணும்னு சொல்லிட்டு. இப்போ எலிமினேஷனுக்கு ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு வாங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக எந்த ஆக்சிஸ்லாம் இருந்தாகணும், சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ராபகேஷன் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு மீதி ஆக்சிஸ் மிஸ்ஸிங் எது, ஜெட் ஆக்சிஸ். ஜெட் ஆக்சிஸ் தான் இருந்தாகணும். வெக்டாரில் சொல்லும் போது இங்கே வெக்டாரில் எப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, மீன்ஸ் இதில் கொடுக்கும் வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா ஒய் ஆக்சிஸ்னா கே கேப் வரும். ஆனால் ப்ளஸ் கே கேப் மைனஸ் கே கேப் ரெண்டுமே பாசிபிள். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கே கேப்பை வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இங்கே ஐ கேப் வந்துருக்குது, கண்டிப்பாக இது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிபிள் கிடையாது. இங்கேயும் ஐ கேப் வந்துருக்கு பாசிபிள். கண்டிப்பாக எந்த ஆக்சிஸாக இருக்கணும், ஜெட் ஆக்சிஸ்னால் கே கேப்பில் வரணும். சொல்கிறது புரியுதா. அப்போ இதுவும் கிடையாது. மீது ரெண்டுத்தில் கே கேப் வந்துருக்குது, இங்கே ரெண்டுத்தில் கே கேப் வந்துருக்குது. ஆனால் மறுபடியும் இதை எலிமினேட் பண்ணலாம். எப்படி, ஏன்னா இங்கே காசு இருக்குது, இந்த இடத்துல காசு வந்திருக்கு, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, சைன் கிடையாது. ஸோ அப்போ பாசிபிள் ஆப்ஷன் எது மட்டும்தான், ஏ மட்டும்தான். ஸோ இதை ஈஸியாக எலிமினேஷனை சால்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ ப்ராபகேஷன் ஆக்சிஸ் என்னென்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அது எந்த ஆக்சிஸ் இருக்கணும், மிஸ்ஸிங் ஆக்சிஸை கண்டுபிடிச்சிட்டு அங்கே சைனாக காசாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிறது செக் பண்ணி எக்ஸாக்டாக கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை இதுவும் கே கேப் இதுவும் காசுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆம்ப்ளிடியூடை செக் பண்ணி ஆகணும். அப்போ கால்குலேட் பண்ணி C = E0/B0. அப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த அன்னோன் வேல்யூ அப்போ நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா. அடுத்த கேஸ் வாங்க. The ratio of magnitude of magnetic field and electric field intensity ஃப்ரீ ஸ்பேஸில் கேட்டிருக்கிறாங்க. வேக்கமில் μ0 அண்டு ε0 கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட். ஸோ இங்கே ஃபார்முலா என்ன வரும், வாட் இஸ் த ஃபார்முலா. கொஸ்டின் நல்லா படிங்க. ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரேஷியோ. மேக்னிடியூட்னா ஆம்ப்ளிடியூட்னு அர்த்தம். சரியா, மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம், ஆம்ப்ளிடியூடுக்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட். C = என்ன ஃபார்முலா பார்த்தோம், E0/B0. பட் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இங்கே B0 ஃபஸ்ட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா E0. அவங்க கேட்டுக்கிற கொஷின் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் B0/E0. இந்த கொஷினில் எங்கே தப்பு வரும்னா இந்த இடத்துல தான்.
ஃபார்முலா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழக்க தோஷம் டக்குன்னு E0/B0 = C போட்டுருவோம் நம்ம. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா B0க்கு E0க்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க வேக்கமில். அப்போது எனக்கு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரியும், C = E0/B0. அப்போ ரெசிப்ரோக்கல் ரெண்டு பக்கம் எடுங்க, 1/C எடுத்தால் என்ன கிடைச்சிடும், B0/E0 கிடைச்சிடும். இதான கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ஆன்சர். இதுதான் இந்த கேஸுக்கான ஆன்சர். B0/E0 தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரணும், 1/C இஸ் த ஆன்சர். புரியுதா? சிம்பிள் கொஷின், எதுவுமே இல்லை சேலஞ்சான கொஷின் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The capacitor of capacitance C is connected across an AC voltage V = V0 sin omega t கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வோல்டேஜ் கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேட்டாங்கன்னா we have to use the formula. என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம சார்ஜுக்குள்ள ரிலேஷன் கொண்டு வரும். பொட்டன்ஷியலுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்குள்ள ஃபார்முலா ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் கரெக்டாக C = Q/V. கரெக்டாக ஃபார்முலா என்னது, C = Q/V. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா, C = Q/V. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் Q = C × V கிடைக்கும். கரெக்டாக கெப்பாசிட்டன்ஸுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ஃபார்முலா இதுதான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேட்கறதுனால சார்ஜ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே dQ/dt எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. C × வோல்டேஜ் வந்து இங்கே வேரியபிள், C கான்ஸ்டன்ட். சரியா? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா C கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். V டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dV/dt மாறும். ரைட்? dQ/dtக்கு பேர் தான் என்னது, கரண்ட். தட் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. dQ/dtக்கு பேர் தான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்க முடியும், இதுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு எழுதிக்கலாம். ரைட்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். C × d/dt பொட்டன்ஷியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் V0 sin omega t. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது V0 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருங்க, sin omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். sin omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos omega t × ஒமேகான்னு கிடைக்கும். அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா V0 omega C + C omega × cos omega t கிடைக்கும். ஸோ அது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், அதான் ஆன்சர். தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இதான் ஆன்சர். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன கிடைக்கும், V0 omega. அது எரரு. ஸோ இதெல்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். V0 omega C cos omega t. ஸோ இந்த மாதிரி சார்ஜ் இது நீட் கொஷின் தான், 2021 கேட்ட நீட் கொஷின். C = Q/V பொட்டன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதிலிருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The ratio of contribution made by the electric field and magnetic field components and intensity ratio என்னவா இருக்குன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, 1:1. ஏன் 1:1 இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்பனண்ட்டோடைய அந்த ரேஷியோ இருக்குது இல்லையா, அது எப்பவுமே என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எலக்ட்ரிக்கும் மேக்னெட்டிக்கும். அப்போ ரேஷியோ எடுத்து என்ன கிடைக்கும், எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா 1:1 அந்த ரேஷியோவில் தான் கிடைக்கும். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் ஏ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. சரியா? அதாவது இது μr, இது εr கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. வேக்கமில் நான் சொன்னாலே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு பாருங்க. அதில் அவங்க கேட்டுக்கிறது டிரான்ஸ்பரண்ட் மீடியம். மீடியமில் லைட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா C / √μr εr. √μr εr. அப்போ C இங்கே என்னது, 3 × 10⁸. √μr என்னது, μr 1, εr 1.414, சாரி 1.44. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 × 10⁸. இதை ரூட் எடுங்க, 1 × 1.44, 144 ரூட் எடுத்தால் 12. கரெக்டாக இருக்குது. அப்போ 1.2 வந்துருக்கும். 1.2 × 1.2 என்ன வரும், 1.44. அப்போ ரூட் எடுத்தால் 1.2 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்,
இதை சிம்பிளிஃபை பண்ணினா கிட்டத்தட்ட 3/10 மல்டிப்ளை பண்ணா 3/12 ஆகிடும். சாரி 30/12 10⁻8. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 15 3 டேபிளில் பண்ணிங்கன்னா கரெக்டாக, இது 2 டேபிளில் பண்ணாலும் 3 டேபிளில் கூட பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். 10 × 3 இது 4 × 3. அதர்வைஸ் டேரெக்டாகவே நீங்கள் 6 டேபிளில் பண்ணலாம். 2 × 6 5 × 6 கரெக்டாக 5 6 30 2 × 6 12. ஸோ அப்போ மறுபடியும் 5/2 என்ன வரும் 2.5 2.5 × 10⁸ m/s. ஆப்ஷன் சரியா, ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்த ஒரு கொஸ்டினில் அதுவும் நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். சரியா, இந்த ஃபார்முலா அப்படியே எனி மீடியம் லைட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்ஷன் விச் ஒன் கேன் பி ப்ரொடியூஸ் ப்ராபகேட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் எது வரும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏ சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது கரெக்டு. ஏ சார்ஜ் மூவிங் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சொன்னால் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்டேஷனரி சார்ஜ் என்ன பண்ணாது ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் என்ன பண்ணும் EM வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுவும் நீட்டில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். த கண்டிஷன் அண்டர் விச் மைக்ரோ அவனை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஹீட்ஸ் அப் ஃபுட் தென் கண்டெய்னிங் வாட்டர் மாலிகூல்ஸ். அதுக்கு ரீசன் என்ன கேட்டிருக்காங்க. மைக்ரோவேவ்ஸ் ஆர் ஹீட் வேவ்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. தப்பு. எது ஹீட் வேவ், மைக்ரோவேவ்ஸ் கிடையாது, இன்ஃப்ராரெட்டுக்கு பேர் தான் ஹீட் வேவ். ஸோ அதனால் அது தப்பு. அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு ஹீட்டிங், மைக்ரோ அவனில் இன்ஃப்ராரெட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், மைக்ரோவேவ் தானே ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் இது தப்பு. ஸோ அப்புறம் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைக்ரோவேவ் மஸ்ட் மேட்ச் த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வாட்டர் மாலிகூல்ஸ், தட் இஸ் அ ரீசன். மைக்ரோ அவனில் வந்துட்டு நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கும்போது பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் ஹேஸ் நோ ரிலேஷன் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க. தப்பு. ஏன் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்தாலே ரெசனன்ஸ் வந்தாலே ரெசனன்ஸ் எது கூட ரிலேட் ஆகிடும். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம எது கூட கனெக்ட் பண்ண முடியும், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கூட தான் ரிலேட் பண்ணுவோம். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கூட ரிலேட் பண்ணி தான் ரெசனன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். RLC நம்ம பார்த்துருக்குறோம் கரெக்டாக. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கூட தான் ரெசனன்ஸ் கனெக்ட், ரெசனன்ஸ் வரும்போதே அங்கே நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி உள்ளே வந்துடும். அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது என்ன ஆகும், பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸும் அது வைப்ரேட் ஆகுது இங்கே. சரியா, அதனால் நோ ரிலேஷன் சொன்னது தப்பு. ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்படி கொஷின் வரும், அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த அந்த சாப்டர் என்னது ஏசி கரண்ட், இன்னும் லாஸ்ட்டாக பார்த்து EM வேவ்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலாவை மட்டும் தான் ரொம்ப மோஸ்ட்லி திரும்ப ஃபார்முலா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். EM வேவ்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். EM வேவ்ஸ் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் கூட சிம்பிளாக தான் இருந்தது. டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். டக்கு சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக அதனுடைய ஆன்சர் கிடைச்சிரும். சரியா, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸி சாப்டர் தான். ஓகே, இந்த 3 சாப்டருடைய சில இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் நடத்தினேன். ஸோ இதை ஃபுல்லாக அதோட கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் வேறு என்ன முக்கியமான சாப்டர் என்ன பெண்டிங் இருக்குதோ நம்ம அந்த சாப்டருடைய கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை. அடுத்த செஷனில் பார்க்கலாம்.